ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி ஓங்காரியே வேப்பிலக்காரி ஓங்காரியே வேப்பிலக்காரி ஒரு உடுக்கையிலே பகை விரட்டும் முத்துமாரி உடுக்கையிலே பகை விரட்டும் முத்துமாரி அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி வேலையிலே மனசு வச்சோம் முத்துமாரி இப்ப வெற்றி கொடி நாட்டுகிறோம் முத்துமாரி வேலையிலே மனசு வச்சோம் முத்துமாரி இப்ப வெற்றி கொடி நாட்டுகிறோம் முத்துமாரி ஆலமரம் போலிருக்கும் எங்கள் கூட்டம் ஆலமரம் போலிருக்கும் எங்கள் கூட்டம் எமை ஆதரித்து வாழ்த்துமடி முத்துமாரி அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட முத்துமாரி ஏழைகளை எச்சதில்லை முத்துமாரி நாங்க ஏமாத்தி பொழைச்சதில்லை முத்துமாரி ஏழைகளை எச்சதில்லை முத்துமாரி நாங்க ஏமாத்தி பொழைச்சதில்லை முத்துமாரி வாழ விட்டு வாழுகிறோம் முத்துமாரி வாழ விட்டு வாழுகிறோம் முத்துமாரி இனி வருங்காலம் எங்களுக்கே முத்துமாரி அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்த கோயில் கொண்ட குங்குமக்காரி சிவகாமி உமையவளே முத்துமாரி உன் செல்வனுக்கும் காலம் உண்டு முத்துமாரி சிவகாமி உமையவளே முத்துமாரி உன் செல்வனுக்கும் காலம் உண்டு முத்துமாரி மகராசன் வாழ்கவென்று வாழ்த்து கூறி மகராசன் வாழ்கவென்று வாழ்த்து கூறி இந்த மக்கள் எல்லாம் போற்ற வேண்டும் கோட்டையேறி அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி ஓங்காரியே வேப்பிலக்காரி ஓங்காரியே வேப்பிலக்காரி ஒரு உடுக்கையிலே பகை விரட்டும் முத்துமாரி அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி அம்பிகையே ஈஸ்வரியே முத்துமாரி 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 எங்கள் முத்துமாரி சித்திரை திங்களில் சிலை வடித்து வைகாசி திங்களில் வைபவம் நடத்தி ஆனி திங்களில் ஆடி பாடி ஆடி திங்களில் பட்டம் தேடி ஆவணி திங்களில் அறுவடை நடத்தி புரட்டாசி திங்களில் புண்ணியம் பல தேடி ஐப்பசி திங்களில் ஐயம் பல போக்கி கார்த்திகை திங்களில் காலமே விளக்கேற்றி மார்கழி திங்களில் மதிப்பல போற்றி தை திங்களில் தலைவாசல் பொங்கலிட்டு மாசி திங்களில் மறப்போம் மன்னிப்போம் என்றெண்ணி பங்குனி திங்களில் பாவம் பல போக்கி இந்த பாரினை வெல்ல காத்து கொண்டிருக்கும் ஆவாரங்களும் ரசிக பெருமக்களுக்கு எங்கள் குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம். உண்மையிலே அருமையான ஒரு ஊரு. பக்தி என்பது உணவிற்குள் வந்தால் அது பிரசாதம், பக்தி என்பது நீருக்குள் வந்தால் அது தீர்த்தம், பக்தி என்பது இசையில் வந்தால் அது கீர்த்தனை, பக்தி என்பது செய்கிற செயலில் வந்தால் அது சேவை, பக்தி என்பது ஒரு ஆளுக்குள் வருகிறதோ அப்பொழுதுதான் அவன் முழு மனிதனாக காட்சி அளிப்பான் அப்படின்ட்டு சொன்னா இங்க எல்லாருமே முழு மனிதர்களாக காட்சி அளிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா உண்மையிலே அஞ்சலி இவங்கெல்லாம் என்ன பேசிட்டு இருக்காங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன். பெண்கள் வந்தவொன்னே என்ன பேசுறாங்க தெரியுமா? இந்த சேலை சூப்பரா இருக்குடி, எங்கடி வாங்கின, கரெக்ட் தானே? அவங்க பட்டிமன்றம் பார்க்கறதுக்கு வரல, பூரா எல்லாம் இன்னைக்கு பூரா என்னென்ன புடவை உடுத்திருக்கிறோம், என்னென்ன இந்த திருவிழா நேரத்தில் தானே அழகழகா நல்லா உடுத்திக்கிட்டு. யோசித்து பாருங்கள், திருநெல்வேலி மாவட்டம் அசையாப்பட்டணம் ஆவரைகுளம்
இந்து நாடார் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவில் திருவிழாவை சீரோடும் சிறப்போடும் பொறுப்போடும் புனிதத்தோடும் பக்தியோடும் பாங்கோடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஊர் தலைவர் அவர்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் சின்னஞ்சிறிய குழந்தைகளுக்கும் இளைஞர் பட்டாளத்துக்கும் எங்கள் குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையிலேயே என்ன சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னா, நல்ல ஒரு பண்பிற்கும் நல்ல ஒரு குணத்துக்கும் சொந்தக்காரராக இருக்கக்கூடிய செல்லப்பாண்டி சார், அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே ரொம்ப செல்லமான சாருன்னு சொல்லலாம். ஏன்னா வந்ததுல இருந்து ஒரு விருந்தோம்பல், மேடம் சாப்பிட்டீங்களா, ரூமுக்கு வந்துட்டீங்களா, ரெஃப்ரெஷ் ஆயிட்டீங்களா அப்படின்ட்டு அத்தனை தூரம் ஒரு ஃபோன் போட்டு ஒரு அழகான ஒரு விருந்தோம்பல்னா செல்லப்பாண்டி சாருக்கு ஒரு பெரிய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்றோம் சார். அதே போல ஜெயக்குமார் சார் அவர்களுக்கும் சிறப்பாக சிங்கப்பூர் ஆவாரை வாழ் மக்களுக்கு எங்கள் குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கங்கள் சொல்லிக் கொடுறோம். இன்னைக்கெல்லாம் பேச்சாளர்கள் கொஞ்சம் நல்லா பேசணும், புரியுதா அஞ்சலி? ஏன்னா இன்னைக்கு நம்ம ஆவாரைகளும் அடுத்த மாசமே சிங்கப்பூருக்கு டிக்கெட் போட்டு கொடுக்குற அளவுக்கு நீங்க எல்லாம் பேசணும். டைரக்ட் பாஸ்போர்ட் வச்சிருக்கல ரோகிணி, பாஸ்போர்ட் இல்லையா? நீ வச்சிருக்கலாமா? நீ ரிஜெக்டட், நீ செலக்டடுமா பத்தியா? ஏன்னா அவ்வளவுதான். ஏன்னா நம்ம இங்க இருந்துகிட்டு தமிழ் பேசுறது பெரிய விஷயம் இல்லைங்க. சிங்கப்பூரில் இருந்தாலும் தாய்ப்பாலை போல தமிழை மறக்காமல் இருக்கக்கூடியவர் தான் தமிழ் சொந்தங்கள். சிங்கப்பூர் வாழ் மக்களுக்கு ஒரு பெரிய 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 கைத்தல கொடுக்குறோம். ஏன்னா எத்தனை நாடுகள் இருக்குங்க, ஒவ்வொரு நாடுக்கும் ஒரு சிறப்பம்சம் இருக்குது. உலகத்தில் கொசுக்களே இல்லாத நாடுனா அது பிரான்ஸ், காடுகளே இல்லாத நாடு கத்தார், ரயில்களே இல்லாத நாடு ஆப்கானிஸ்தான், பள்ளிக்கூடங்களே இல்லாத நாடு திபெத், ஏழைகளே இல்லாத நாடுனா அது சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க. தனக்கென தேசிய தினம் இல்லாத நாடு டென்மார்க், தனக்கென தேசிய மொழி இல்லாத நாடு சுவிட்சர்லாந்து. ஆனா அன்பை மட்டும் கருவியாக கொண்டிருக்கூடிய ஒரே நாடுனா நம் இந்திய நாடு அப்படின்னு சொன்னா அதற்காகவே பெருமைப்படும். அதே போல சிறப்பாக இந்த நிகழ்ச்சியின் உபயதாரர்களாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு கணேசன் சார் அவர்களுக்கும், அதே போல மரியாதைக்குரிய பாலகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய தங்கராஜ் ஐயா அவர்களுக்கும், மரியாதைக்குரிய மணிகண்டன் சக்திவேல் ஐயா அவர்களுக்கும், பெருமைக்குரிய ரமேஷ் ஐயா அவர்களுக்கும், திரு வரதன் ஐயா அவர்களுக்கும், வரதன் நோட் பண்ணியாமா, வரதன் ஐயா அவர்களுக்கும், திரு விஜயன் ஐயா அவர்களுக்கும், திரு பாலசிவா ஐயா அவர்களுக்கும், திரு சுயம்புராஜ் ஐயா அவர்களுக்கும், திரு தங்க அருண் அவர்களுக்கும் எங்கள் குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அதே போல ஜெயக்குமார் சார் அவர்களுக்கும் சிறப்பான ஒரு பாராட்டுகளை இந்த நேரத்தில் சொல்லிக் கொடுறோம். உண்மை அருமையான எப்படி வந்த ஒரு சமுதாயம். ஜனநாயகத்தை தன் கரத்தால் வேலியிட்டு நின்றான் ஒருவன், நிறத்திலே கண்ணனவன், சான்றோர்களுக்கு சரித்திர பிள்ளையவன், முழந்துண்டு சட்டைக்கு முதலில்லா தொழிலாளி, பழனிமலை ஆண்டிக்கு பக்கத்தில் குடியிருப்பான், பொன்னில்லான் பொருளில்லான் புகழின்றி வசையில்லான், இல்லானும் இல்லான் இல்லை எனும் ஏக்கமில்லான், அரசியலை காதலுக்கே அர்ப்பணித்தார் மத்தியிலே காதலையே அரசியற்காய் கரைத்து விட்ட கங்கையவன், அவன் தான் கருப்பு காந்தி என்றழைக்கப்பட்ட நம் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அப்படின்ட்டு சொன்னா. தீயன நாடார் என்றும் சிறுமைகள் நாடார், வாழ்வில் மாயங்கள் நாடார், வெற்று மந்திரங்கள் நாடார், அவர்தான் பெருந்தலைவர் காமராஜர் நாடார். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் அவரை பத்தி நான் சொல்லி நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். ஒரு கோவில் திறந்தால் அது இந்துக்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு தேவாலயம் திறந்தால் அது கிறிஸ்தவர்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு மசூதி திறந்தால் அது இஸ்லாமியர்களுக்கு மகிழ்ச்சி. ஆனா ஒரு பள்ளிக்கூடம் திறந்தால் அந்த கோவிலுக்கு வரும் இறைவனுக்கே மகிழ்ச்சின்னு பள்ளிக்கூடங்களை கட்டி அழகு பார்த்தவர் தான் த கிங் மேக்கர் பச்சை தமிழன் காமராஜர் அவர்கள். இந்த மேடை எனக்கு ரொம்ப பிடித்த மேடை, உங்களை விட. ஏன் தெரியுமா? ஒரு சமத்துவத்துக்கு மிக எடுத்துக்காட்டான ஒரு மேடை இதுன்ட்டு நான் சொல்லலாம். இன்னைக்கு நமக்கு இந்தியா பாகிஸ்தான் போர் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் சமூக வலைதளங்கள்ல. உண்மையிலே நம்ம ராணுவ வீரர்களுக்கு ஒரு பெரிய கைத்தறி கொடுங்க பார்க்கலாம். எங்களுக்காக கொடுக்க வேண்டாம், ராணுவ வீரர்களுக்காக. என கண்ணை காப்பது இமை என்றால் மண்ணை காப்பது நீ அல்லவா, அன்பே சிவம் என்றால் அன்பின் வடிவம் நீ அல்லவா, கல்லினுள் இருப்பது கடவுள் என்றால் என் கண்முன் தெரியக்கூடிய கடவுள் ராணுவ வீரர்கள் அப்படின்ட்டு சொன்னா. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட இந்த எதற்காக இந்த சமத்துவ மேடை அப்படின்ட்டு சொல்றேன்னா, பேசக்கூடிய அன்னபாரதி அப்படிங்கிற நான் ஒரு கிறிஸ்துவ பெண்மணி. ஆனா கோவில்ல போய் ஆன்மீக சொற்பொழிவு ஒரு கந்த சஷ்டி கவசம் பாடணும் அப்படின்னா, துதி போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும், நிஷ்டையும் கை கூடும், நீ மலனருள் கந்த சஷ்டி கவசம் தனை, அமரரிடம் தீரவமரம் புரிந்த குமரனடி
நெஞ்சே குறி சஷ்டிய நோக்க சரவண பவனா சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர்வேலோ பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட. இந்த பாடல் முழுமையாகவே எனக்கு தெரியும், நான் பாடுவேன். கோவில்ல போய் ஆன்மீக சொற்பொழிவும் நான் பேசுவேன் அப்படின்னு சொன்னா ஒரு கிறிஸ்துவ பெண்மணியாக இருந்து கொண்டாலும் இது ஒரு நான் கிறிஸ்துவ பெண்மணி. இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா அஞ்சலியாக இருக்கட்டும், ரோஹிணியாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் ஒரு இந்து. அபுசாரை வந்து ஒரு இஸ்லாமியர். இதுதான் ஒரு சமத்துவ மேடை அப்படின்ட்டு சொல்றேன். சூளம் சுமந்த சிவனின் தோள்கள் சிலுவை சுமக்கட்டும். இயேசுநாதரும் மாதம் இருமுறை ஏகாதசி விரதம் இருக்கட்டும். அரணும் அறியும் ஒன்றை என்று அப்துல்லா கூறட்டும். எல்லா உயிரிலும் அல்லாஹ் இருப்பதாய் ஆழ்வார்கள் பாடட்டும். இந்த ஒற்றுமைக்கு சான்றுதான் ஆவாரைகுளம் மேடை. அருமையான ஒரு பட்டிமன்ற தலைப்பு. இன்னைக்கு பட்டிமன்ற தலைப்பு என்னன்னு தெரியுமாக்கா? இல்லறத்திற்கு இனிமை சேர்ப்பவர்கள் மாமியாரா மருமகளா, தாயா தாரமா? மாமியார் தான் அப்படின்னு அவங்ககிட்ட முதல்ல ஓட்டு அவங்ககிட்ட கேட்டுடலாம். அம்பு சார், இல்லறத்திற்கு இனிமை சேர்ப்பவர்கள் மாமியாராக தாய் தான் சொல்றக்கூடிய இருந்தா ஒரு கைத்தர கொடுங்க பார்க்கலாம். நான் உங்ககிட்ட ஓட்டு கேட்கிறேன். மாமியார் இவ்வளவு வீக்கா இருக்கு, இவ்வளவுதான் கைத்தட்டா? தாய்க்கு ஆண்கள் இவ்வளவுதான் கைத்தட்டா? அவர் நினைக்கிறாரு தாய்க்கு கை தட்டிட்டு பொண்டாட்டிட்ட போய் நங்கு நங்கு நடிவாங்கவா, பாதி முடி ஏற்கனவே எனக்கு காணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இல்லறத்திற்கு இனிமை சேர்ப்பவர்கள் மருமகள் தான் அப்படின்னு சொன்னா ஒரு கை ஆத்தாடி. எனக்கு தெரிஞ்சு செல்லப்பண்ணி சார், நான் தீர்ப்பை இப்பவுமே கொடுத்துட்டு போயிருந்தேன். எனக்கு மருமகள் தீர்ப்பை கொடுத்துருந்தேன், எனக்கு பேமெண்ட் கொடுத்துருக்கேன், நான் கிளம்பிடுறேன். இதுக்கு மத்தியில ஒரு சில மாமியார், ஆனா அந்த ஒரு சில மாமியாருக்காக நான் கைத்தட்டல் கொடுக்குறேன். ஆனா உண்மையில பெண்கள் அவ்வளவு அழகா ரசிக்கிறாங்க. மருமகளை பார்த்த உடனே எனக்கு ஒரு எனர்ஜி தோணுது. நான் மாமியார்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். பாட்டி நீங்க இருக்கிறீங்கல்ல, அந்த காலத்துல பாட்டி, பச்சை பாட்டி உங்களை தான் கேட்கிறேன். அந்த காலத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட புருஷன் வேணும்னு கேட்டாங்களா? கேட்கல. தட்டுங்கம்மா தட்டுங்கம்மா, கையை தட்டுங்க. இல்ல இப்போ புருஷன் இப்படிதான் இருக்கணும் எதுவுமே கேட்கல. பரவாயில்ல, மருமகள் கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு இப்படிதான் புருஷன் இருக்கணும் அப்படின்னு நீங்க ஏகப்பட்ட அக்ரிமெண்ட் போட்டிருப்பீங்களே. சத்தியமா எங்க கோவில்பட்டி பக்கத்துல ஒரு பிள்ளை என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்கு தெரியுமா? நான் போற வீட்டுல இழுத்தரைக்கு அம்மியும் இருக்கக்கூடாது, அந்த மாப்பிள்ளை பையனுக்கு மம்மியும் இருக்கக்கூடாது. இது நல்லா இருக்கு அப்படின்னு அந்த பிள்ளை நோட் பண்ணுது. சத்தியமா இன்னைக்கெல்லாம் பெண்களுக்கு எப்படிப்பட்ட புருஷன் பிடிக்கும் தெரியுமா? பெண்களே மருமகளே கரெக்டுனா கைத்தட்டல் கொடுக்கணும். ரெடியா? டீலா நோ டீலா? டீல். எங்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட புருஷன் பிடிக்கும் தெரியுமா அபு சார்? எங்களுக்கு வரக்கூடிய புருஷன் இட்லி மாதிரி பளபளன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். புரட்டி போட்டாலும் தோசை மாதிரி பொறுமையா இருக்கணும். அடிச்சு துவைச்சாலும் புரோட்டா மாதிரி தாக்கு பிடிக்கணும். சப்பாத்தி மாதிரி சாஃப்டா இருக்கணும். நூடுல்ஸ் மாதிரி சிக்கலா இருக்கக்கூடாது. ஐஸ்கிரீம் மாதிரி கூலா இருக்கணும். மொத்தத்துல டிகிரி காஃபி மாதிரி மணக்கணுங்க. இப்படிப்பட்ட புருஷன் தான் பிடிக்கும்னா பெண்கள் கைத்தல கொடுக்க பார்க்கலாம். பாத்தீங்களா? பூரா திங்கிற ஐட்டம் தான். அப்படின்னா அவர் சொல்றாரு, அப்படின்னா நீ ஹோட்டல் கடைக்காரன் தான்ப்பா நீ முடிக்கணும் அப்படிங்கிறீங்க. ஆனா இந்த காலத்துல பெண் என்பவள் யார் என்பது எவ்வளவு அழகா ரசிக்கிறாங்க பாத்தீங்களா? சூப்பரா ரசிக்கிறாங்க. இன்னைக்கு உமன்ஸ் டேனா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். என்னைக்கு? மார்ச் 8. அந்த பிள்ளைக்கு ஒரு ஜோரா ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம். வெரி குட். சரி, இந்த ஆண்கள் தினம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது என்னைக்குங்க சார்? சத்தியமா உங்களுக்கு ஆண்கள் தினம் இருக்குது சார்? ஆண்கள் தினம் யாருக்காவது தெரியுமா? செல்லப்பாண்டி சார், ஆண்கள் தினம் என்னைக்கு? அது தெரிஞ்சா நான் எதுக்கு அங்க வந்து உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆண்கள் தினம் என்னைக்குமே தெரியல. இதுவே பெண்களின் ஒரு பெரிய புரட்சி தான். இதற்காகவே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். பெண்கள் எல்லாரும் மாமியாரும் மருமகளும் சேர்ந்து தட்டலாம். ஆனா உண்மையிலேங்க மார்ச் 8 பெண்கள் தினம் அன்னைக்கு அவசரமா என் வீட்டில் ஒரு ப்ரோக்ராம் கிளம்பிட்டு இருந்தேன். என் வீட்டுக்காட்ட இதே கேள்வி கேட்டேன். மாமா, இந்த மார்ச் 8 பெண்கள் தினம், ஆண்கள் தினம் என்னைக்குன்னு கேட்டேன். என் வீட்டுக்காரர் ஒத்த வார்த்தை சொன்னாருக்கா, என்னைக்கு நீ கோச்சிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போறியோ அன்னைக்கு தான் ஆண்கள் தினம்னு சொல்லிட்டாருங்க. இதுக்கு என்ன ஒரு சந்தோஷம். அந்த அண்ணெல்லாம் குலுங்கி குலுங்கி சிரிக்கிறார். நான் கோச்சிட்டு போறதில்ல, அவ்வளவு சந்தோஷமா. சரி, உண்மையில நான் பெண்களை பார்த்தா பேசிடுவேன், ஆண்களை பார்த்தா பேசிடுவேன். நான் பயப்படுற ஆள் யார் தெரியுமா சார்? இந்த முன்னாடி உட்காந்துருக்கான் அரட்டோ சார். இந்த உட்காந்துருக்கான் போல, இவனை பார்த்தா தான் எனக்குலாம் சத்தியமா, டேய் நீ பெரிய பிள்ளையாயி என்னடா பண்ண போற? இந்த முன்னாடி உட்காந்துருக்கல நீ தான். உன் பேர் என்ன பேருடா? ரக்ஷன். வெரி குட். பெரிய பிள்ளையாயி நீங்க என்ன பண்ண போறீங்க? டாக்டர் ஆக போறீங்களா? இன்ஜினியர் ஆக போறீங்களா? வக்கீல் ஆக போறீங்களா? விவசாயி ஆக போறீங்களா? என்ன ஆக போறீங்க? வாட்ஸ் யுவர் எய்ம்? போலீஸா?
வருங்கால போலீஸ்க்கு ஒரு கைத்தல் கொடுங்கப்பா. வருங்கால போலீஸ் பத்தியா, போலீஸ் எப்படி சைலண்டா வந்துட்டு போயிட்டாரு. சத்தியமா உங்க ஊர் நல்ல தங்கமான ஊருங்க. முந்தானத்து கரம்மக்குடியில ஒரு பட்டிமன்றம். இப்படிதாங்க நான் பேசிட்டு ஒரு பையன் இந்த மாதிரி உட்கார்ந்துருக்கான். அவனை படார்னு எழுப்பி கேட்டேன், டே நீ பெரிய பிள்ளையாயி என்ன பண்ண போற? டாக்டர் ஆக போறியா, இன்ஜினியர் ஆக போறியா, வக்கீல் ஆக போறியா, என்ன பண்ணுவேன்? அக்கா நான் கல்யாணம் பண்ணுவேன் காண்ணா. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இல்லடா கொஸ்டின் புரியலன்னு நினைக்கிறேன். பெரிய பிள்ளையாகி நீ என்ன ஆக போற? நான் மாப்பிள்ளையாவேங்க்கா. இல்லடா பெரிய பிள்ளையாகி உங்க அம்மா அப்பாவுக்கு என்ன செய்ய போற? எங்க அம்மா அப்பாவுக்கு நல்ல மருமகளை கொண்டு வருவேங்க்கா. உங்க அம்மா அப்பா உன்கிட்ட என்னடா எதிர்பார்ப்பாங்க? எங்க அம்மா அப்பா நல்ல பேரம்பேத்திகளை எதிர்பார்ப்பாங்கக்கா. பயபுல சுத்தி சுத்தி அங்கவே தாங்க நிக்குது. ஆனா அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு மத்தியில் வருங்கால போலீஸ் ஆவேன்னு சொன்னார்ல, அந்த தங்கத்துக்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுங்க. செம பாத்தீங்களா, எவ்வளவு அழகா ரசிக்கிறாங்க. இல்லறத்திற்கு இனிமை சேர்ப்பவர்கள் மாமியாரா மருமகளான மருமகளுடைய கைத்தட்டெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. ஆனா தாய் என்பவள் யாருங்க? 3 எழுத்து கவிதை தான் அம்மா. 3 எழுத்து கவிதை. ஓவியத்தில் கூட ஓய்வில்லாதவள் தான் அம்மா. அப்படின்னா ஜீவநதியாய் வருவாள், என் தாகம் தீர்த்து மகிழ்வாள். ஜீவநதியாய் வருவாள், என் தாகம் தீர்த்து மகிழ்வாள். தவறினை பொறுப்பாள், தர்மத்தை விதைப்பாள், தரணியிலே வளம் சேர்த்திடுவாள். அந்த தாய் இல்லாமல் நான் இல்லை. எவ்வளவு அழகா! அந்த தாய் இல்லாம நம்மளால இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஆனா மருமகள் அப்படிங்கிற ஒரு உறவு மஜாவா இருக்கிறியே பஞ்சு முட்டாயா. ஆமா பஞ்சு முட்டாயா. மஜாவா இருக்கிறியே பஞ்சு முட்டாயா. ஆமா பஞ்சு முட்டாயா. சோஜாவா படுத்துக்குவேன் ஓம் மடியில சாஞ்சி, சும்மா வாட்டமா இருக்கிறீ வாட்டர் பாக்கெட் மூஞ்சி. அடி காஞ்ச மிளகா போல நான் இருக்கிறேன்னு காஞ்சி. என் மனச உசு புரியே நீ மீன போல அஞ்சு. நீ மீன போல அஞ்சு. நீ மீன போல அஞ்சு. அதுதான் மருமகள். மருமகள் வந்தா தான் இனிக்கும்னு இவங்க பேசுறாங்க. சரி, மருமகள் மாமியார்லாம் தாண்டி இங்க ஆண்கள் கூட்டம் இருக்கிறதுனால கேட்கிறேன் சார். பெண்களும் ஆண்கள் நிறைந்த சபையில கேட்கிறேன், யார் அதிகமாக மேக்கப் போடுவா? ஆண்களா பெண்களா? சொல்லுங்க பார்க்கலாம். பெண்களா? என்ன பார்த்துமா அப்படி சொல்றீங்க? போதும் போதும், அங்க இருந்து வந்தா பரவாயில்ல, இங்க இருந்துகிட்டே உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் கன்ஃபார்மே பண்றேங்கிறேன். எஸ்குஸ் மீ தாத்தா, நான் மேக்கப் போட்டிருக்கேனா? ஆமாவா? நீங்களுமா? பச்சை கலர் புடவை கட்டின பிள்ளை லிப்ஸ்டிக் அதை கையை வேற வச்சு காமிக்கிறாரு. இப்படி ஓகே, நான் மேக்கப் போட்டிருக்கிறேன், ஒத்துக்கிடுறேங்க. ஆனா 2 பேர் போடுற மேக்கப் கூட வித்தியாசம் இருக்குது. ஒரு பையன் மேக்கப் போட்டு கிளம்பினானா அவன் கடத்தெருவுக்கு போறான்னு அர்த்தம். அதுவே ஒரு பொம்பளை பிள்ளை மேக்கப் போட்டு கிளம்பினானா எவனையோ நடுத்தெருவுக்கு அனுப்ப போறான்னு அர்த்தம். பாத்தியா? ஆனா 2 பேர் போடுற மேக்கப்புக்கு வித்தியாசம் இருக்குதுங்க. பெண்கள் ஃபேர் அண்ட் லவ்லி, பேத்தி லவ்லி, பெரியப்பா லவ்லி, அப்பா லவ்லி, ஆயா லவ்லி, அமுக்கி ஜிமிக்கி, ஆட்டலு மாட்டலு எல்லாத்தையும் போட்டா தான் அழகு. ஆண்கள் குளிச்சுட்டு வந்து இப்படி தலையை களைச்சு விட்டாலே ஆண் சிங்கங்கள் கொள்ளை அழகன் கெத்தா உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. யார் மனசு பெருசு? பெண்கள் மனசு தான் பெருசுனா ஒரு கைத்தல் கொடுங்க பார்க்கலாம். பெண்கள் கேங்கு தான்ப்பா இன்னைக்கு நல்லா செம்ம ஷார்ப்பா இருக்கிறாங்க. ஆண்கள் மனசு தான் பெருசுனா ஒரு கைத்தல் கொடுங்க பார்க்கலாம். ஆனா ஒரு பெண்ணாக இருந்து கொண்டாலும் அக்கா மண்ணை வாரி தூத்துறாதக்கா, சத்தியமா கோயிலுக்குள்ள இருக்கிறோம். யார் மனசு பெருசுனா பெண்கள் மனசை காட்டிலும் ஆண்கள் மனசு தாங்க சத்தியமா பெருசுங்கிற. ஏன் தெரியுமா? ஒரு பஸ் போகுது, ஒரு நிறை மாத கர்ப்பிணி பஸ்ல ஏறுதாங்க, உடனே எழுந்து நின்று இடம் கொடுப்பது எந்த பெண்மகளும் இடம் கொடுக்க மாட்டாங்க. ஆண்கள் தாங்க உடனே எந்திரிச்சு நின்று இடம் கொடுப்பீங்க. இதற்காகத்தான் ஆண்கள் மனசு பெருசுங்கிற. ஆனா இதுக்காக மட்டும் நான் ஆண்கள் மனசு பெருசுங்கள. பெண்கள் நம்ம மனசுல யாருக்கா வச்சிருப்போம்? மருமகளே யார வச்சிருப்பீங்க? ஆண்களை வச்சிருப்பீங்களா? இப்படி மொத்தமா சொல்லிடக்கூடாதுக்கா. அப்படி சொல்லக்கூடாது. பெண்கள் மனசுல என்ன, கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா அப்பா, கல்யாணம் ஆயிட்டா காதலன், புருஷன். ஓகே, அந்த புருஷன் கருப்போ சிவப்போ லூசோ பூசோ குட்டையோ நொட்டையோ வழுக்கத்தலை இல்லாதவனோ, தொப்பை இல்லாதவனோ, கொரோனா வந்தவனோ கொரோனா வராதவனோ, 7 ஜென்மத்துக்கும் என் புருஷன் எனக்கு மட்டும்தான் வாழ்பவள் தான் மருமகளா இருக்கட்டும் மாமியா இருக்கட்டும். அப்படிதானே? ஆனா ஏன் பெண்கள் மனசை கொட்டல ஆண்கள் மனசு பெருசுங்கிறேன்? பெண்கள் மனசுல காதலன் அப்பலாட்டி கட்டின புருஷன். ஆண்கள் மனசுல யார் இருப்பா? காதலி இருப்பா, காதலியோட ஃப்ரெண்டு இருப்பா, மனைவி இருப்பா, மனைவியோட தங்கச்சி இருப்பா, எய்த்த வீட்டுக்காரி, பக்கத்து வீட்டுக்காரி, சைடு வீட்டுக்காரி, மேல் வீட்டுக்காரி, கன்சிகா, மோத்வானி, நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ், பறவை, முனியம்மா எல்லோரையும் வைத்திருக்கக்கூடிய ஆண்களின் மனசு தான் பெருசுனா இப்ப பெண்கள் நீங்க கைத்தல கொடுக்கலாங்க.
வரும்பொழுது ஒரு கவிதை படித்தேன். சரியான பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் காதலர் தினம்தான், அன்பான பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் அன்னையர் தினம்தான், தவறான பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் தியாகிகள் தினம்தான், பணக்கார பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் புத்தாண்டு தினம்தான், கோபக்கார பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் அடிமைகள் தினம்தான், திருமணமே செய்யாமல் இருந்தால் தினமும் சுதந்திர தினம்தான். ஒருத்தர் வேகமா சாமியார்ட்ட ஓடினார், சாமி என் பொண்டாட்டி வாயை கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லுங்க சாமி. அதுக்கு சாமியார் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், அது தெரியாம தானப்பா நானே சாமியாரான, நீ என்கிட்ட வந்து மந்திரத்தை சொல்லுன்னு சொல்றிய அப்படின்னா இன்னைக்கு நாட்டோட நிலைமை என்ன நீ யோசிச்சு பாருங்க. மனிதன் வேகமா ஓடுறாங்க சார். இன்னைக்கு உண்மையிலே நம்ம விழா கமிட்டியாளர் என்ன சொல்றாங்க, நான் கூப்பிட்டு மக்கள் நல்லா ரசிக்கணும் சிரிக்கணுங்க. ஏன் இன்னைக்கு சிரிக்கணும், மனிதன் இன்னைக்கு சிரிப்பை தொலைச்சிட்டு இருக்கிறாங்க. நகர்வெல்ல எல்லாருக்கு ஞாயிறு மாலம் பகலும் பார்ப்பட்டன்றுன்னு ஒரு அருமையான ஒரு திருக்குறள். இந்த திருக்குறள்ல என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா வள்ளுவர் அழகா எழுதியிருப்பாருங்க. உங்க பக்கத்துல கன்னியாகுமரி கண்ணாடி பாலம்னா எத்தனை பேர் பார்த்தீங்க? இந்த வெயில் காலத்தில் சம்மர் சீசன் எல்லாரும் கோடை விடுமுறையில் பூராமே கண்ணாடி பாலத்தில் தான் போய் நிற்கிறாங்க. ஆனால் வள்ளுவர் அழகா சொல்லியிருப்பாரு, நகர்வெல்ல நல்லாருக்கு ஞாயிறு மாலம் பகலும் பார்ப்பட்டென்று என்ன அர்த்தம்னா சிரிக்க தெரியாதவர்களுக்கு பகர் பொழுது கூட இரவு பொழுது போலதான். ஒரு கோபம் 10 நோயை உண்டாக்குங்க, ஆனா ஒரு சிரிப்பு தான் 1000 நோய்களை குணமாக்கும் சக்தி சிரிப்புக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா நல்ல மனசு விட்டு ரசிக்கலாம் சிரிக்கலாம். இன்னைக்கு நம்ம நாட்டோட நிலைமையில நம்மளால சிரிக்க முடியுதாங்கய்யா? பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே, பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே, குத்து சம்பா நெல்லு சோறு நாங்க கேட்கல, நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு, நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு, ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே, ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே, ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல, நாங்க கேட்டதெல்லாம் பழைய கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி, நாங்க கேட்டதெல்லாம் பழைய கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி. கான்வென்ட் காலேஜ்னு கட்டி வைக்கிறா, கான்வென்ட் காலேஜ் கட்டி வைக்கிறா, காசு பணம் இல்லையனா எட்டி உதைக்கிறா, ஐயா காசு பணம் இல்லையனா எட்டி உதைக்கிறா. நாங்க எம்ஏபிஏ படிச்சு புட்டோம், நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம், நாங்க எம்ஏபிஏ படிச்சு புட்டோம், நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம் அப்படின்னு ஒரு நாட்டுப்புற கவிஞன் எழுதியிருந்தான். இன்னைக்கு அழகான ஒரு தலைப்பு, சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு தலைப்பு. இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை கூட நிப்பாட்டிடலாம், ஆனா மாமியார் மருமக சண்டையை நிப்பாட்டினதா வரலாறே கிடையாது. மாமியார் தான் அப்படின்னு பேசுவதற்காக ஒரு அணி பேச்சாளர்கள் ஆண்கள் வந்திருக்காங்க. ஏன்னா அவர்கள் எப்போதுமே ஆண்கள் என்ன தாய்க்கு தானே சப்போர்ட்டா இருப்பாங்க, இல்லைங்க மருமகள் தான் அப்படின்னு பேசுவதற்காக 2 பெண்கள் வந்திருக்காங்க. நான் பேச்சாளர்களை அறிமுகப்படுத்திடலான் இருக்கிறாங்க. இல்லறத்திற்கு இனிமை சேர்ப்பவர்கள், தாய் என்று சொல்லக்கூடிய மாமியார் தான் அப்படின்னு பேசக்கூடியவர் யார் அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு பேராசிரியர். சொன்ன மாதிரி மாலத்தீவில் போய் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டத்தை முடிச்சுட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா சில பேர் பெயருக்கு ஆசிரியராக இருப்பாங்க, ஆனால் நிஜமாலுமே பேராசிரியராக இருக்கக்கூடிய எங்கள் பட்டிமன்றத்தை நாங்கள் செல்லமா பஞ்ச் அபு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அப்படி இளைஞர்களை இருந்து பெரியவர்கள் வந்து அத்தனை பேரும் தன்னுடைய வசீகர பேச்சால் சுண்டி இழுக்கக்கூடிய பேச்சாளர் பேராசிரியர் அபு வந்திருக்காங்க. அவங்களுக்கு சார்பாக வந்திருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு சொன்னா சூரியன் எஃப்எம்ல மட்டும்தான் இதுவரைக்கும் அந்த குரலை கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு நேர்ல சூரியன் எஃப்எம்ல என்னக்கா சொல்லுவாங்க, கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க, இது 93.5 எஃப்எம் சூரியன் எஃப்எம். அந்த காந்த குரலுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய என்னை கடைக்குட்டி தங்கம்னு செல்லமாக அழைக்கக்கூடிய சூரியன் எஃப்எம் புகழ் ஜபாஸ்டின் சார் வந்திருக்காங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். இவர்கள் இல்லறத்திற்கு இனிமே சேர்ப்பவர்கள், தாய் என்று சொல்லக்கூடிய மாமியார் தாங்க. ஆனா கைத்தட்டல் யாருக்கு அதிகமா இருந்துச்சு, நம்ம ஆவாரை குளத்துல மருமகள் தான் அதிகமா இருக்கிறாங்க. உங்க அணி நீங்க எப்படி கைத்தட்டல் வாங்க போறீங்கன்னு தெரியல. மருமகன்னா என்ன அர்த்தம்ங்க, உங்கள் ஒரு ஆண்மகன் எந்த வித பிரச்சனைக்கு எவனுக்குமே அடங்கா, குடிப்பான், தண்ணி அடிப்பான், சிகரெட் அடிப்பான், எல்லாம் இருந்தாலும் ஒரு தாய் என்ன சொல்லுவாங்க, தாய்க்கே அடங்காதவன் தான் மருமகளுக்கு வந்து அடங்கணுங்க, அப்பதாங்க அவன் ஒழுங்கா சரிப்பட்டு வருவான். அப்ப மருமகள் என்ற ஆணிவர் வந்ததுக்கு அப்புறம் தாங்க ஒரு ஆண்மகனை நிலைத்து நிற்பான் அப்படின்னு பேச வந்திருக்கூடிய யார் அப்படின்னா
ரொம்ப தூரத்துல இருந்து டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. அந்த பயணத்துக்காகவே நீங்க பெரிய கைத்தறல கொடுத்துடலாம். ஏன்னா முத்து நகரம் என்று சொன்னால் அது தூத்துக்குடி, தூங்கா நகரம் என்று சொன்னால் அது மதுரை, தீப நகரம் என்று சொன்னால் அதுதான் திருவண்ணாமலை. அப்படி திருவண்ணாமலையில இருந்து வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரி அஞ்சலி வந்திருக்காங்க. ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்துடலாம். இவங்களை எல்லாருமே நீங்க விஜய் தொலைக்காட்சியில் பார்த்துருக்கலாம், ராஜ் தொலைக்காட்சியில் பார்த்துருக்கலாம், சிறப்பு பட்டிமன்றங்கள், மெகா தொலைக்காட்சி, இப்படி எல்லாமே ஒரு சிறப்பு பேச்சாளர்கள் ரொம்ப தூரத்துல இருந்து தான் நம்ம ஊருக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். சிறப்பாக அவங்களுக்கு சார்பாக பேச வந்திருக்கக்கூடிய யார் அப்படின்னா, சாத்தூர்ல ஒரு கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்திருக்கக்கூடிய நம்ம ரோஹிணி வந்திருக்காங்க. உண்மையிலே ரோஹிணி பேசினதுக்கு அப்புறம் இங்க இருக்கக்கூடிய ஆண்கள்லாம் நீங்க என்ன நினைப்பீங்க தெரியுமா? நல்ல வேலை இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி நமக்கு அமையலடா, இன்னக்கே போய் தாய் காலில் பத்திரகாளி காயில விழுந்து கதறணுண்டா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அந்த அளவு அதிரடி பேச்சுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய சாத்தூரை சேர்ந்த ரோஹிணி வந்திருக்காங்க. ஒரு பெரிய கைத்தறல கொடுத்துடலாம். நாங்களாம் குரலால் பேசும்போது விரலால் வித்தை காட்டுக் கொண்டிருக்கூடிய பேட் இசை கலைஞர் ராஜு அண்ணா வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்துடலாம். அதே போல் ஆடியோ ரொம்ப அழகாக இருக்குது. சில ஊரில் ஆடியோ நல்லா இருக்கும், சில ஊரில் ஆடியன்ஸ் நல்லா இருப்பாங்க. நம்ம ஆவாரை குளத்தில் தாங்க ஆடியோவும் சூப்பர், ஆடியன்ஸுமா டபுள் சூப்பராக உட்காந்துருக்குறாங்க. ஆடியோ பேர் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, இந்த பேருக்காகவே ஒரு பெரிய கைத்தல் கொடுக்கலாம். நட்பு பெருசா காதல் பெருசா? காதல்ங்கிறது வெறும் முத்தத்தின் சத்தம், நட்பு தான் ரத்தத்தின் யுத்தம் அப்படின்ட்டு சொன்னா, வீட்டிலிருந்து டாஸ்மார்க் கூட்டிட்டு போனா அது காதல், டாஸ்மார்க்ல இருந்து பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அதுதாங்க உண்மையான நட்பு. முந்தானத்து ஒரு பட்டுக்கோட்டை கிட்ட ஒரு ப்ரோக்ராம், அக்கா நல்லா கேளுக்கா, பட்டிமன்றம் முடிச்சு கோவில்பட்டியில் வந்து இறங்கின நைட் 2 மணி, செம்ம போதை. நம்ம எவனா ஒரு குடிகாரண்ணா, யாருன்னா ஆதார் கார்டெல்லாம் வாங்கிட்டு வருவேன், அவர்கிட்ட தட்டி பிடிச்சி தயவு செய்து குடிக்காதீங்கண்ணே, ஏன் அப்படி குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிட்டுறீங்க, குடிச்சா உடம்பு கெட்டு போயிடும் அப்படின்னு மனுஷன் ஒத்த வார்த்தை சொன்னார். குடிச்சா உடம்பு கெட்டு போயிடும், குடிக்காட்டி சரக்கு கெட்டு போயிரும் தங்கச்சி அப்படின்னார். அண்ணா தயவு செய்து குடிக்காதீங்கன்னு, பிராந்தையும் தண்ணியும் கலந்து குடிச்சா லிவரை பாதிக்கும், ரம்மும் தண்ணியும் கலந்து குடிச்சா மூளையை பாதிக்கும், ஜின்னும் தண்ணியும் கலந்து குடிச்சா உன் இதயத்தை பாதிக்கும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு மனுஷன் என்ன சொன்னார் தெரியுமாக்கா, எனக்கு என்னமோ தண்ணியில தான் ப்ராப்ளம் நினைக்கிறேன், நீ கொஞ்சம் தண்ணியை கலக்காம ராவா அடிச்சு பாரு, அப்பதான் ஒரிஜினல் ரிசல்ட் என்னன்னு புரியும் என்னைய சொல்லி அனுப்பிவிடுறாருன்னு. எப்படி நான்லாம் சமுதாயத்தை தீர்த்துறது? இன்னைக்கு உண்மையிலே நம்ம நாட்டோட நிலைமை என்னன்னா, மீனவன் தண்ணியில சாகுறான், விவசாயி தண்ணி இல்லாம சாகுறான், மீதி இருக்கிறவன் தண்ணி அடிச்சே சாகுறான். இதுதான் நம்ம நாட்டோட நிலைமை. ஆனா பெருந்தலைவர் அப்பச்சி காமராஜர் அவர்கள் படிக்கத்தான் சொன்னாரே தவிர குடிக்க ஒருபோதும் சொல்லறதில்லை. அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா வந்து இறங்கினோன்னா நான் செல்லப்பாண்டி சார்ட்ட விசாரிச்சுட்டு, இந்த ஊர்ல ஆண்களுக்கு ஒரு சிறப்பம்சம் இருக்கு, பெண்களுக்கு ஒரு சிறப்பம்சம் இருக்கு. இந்த ஊர்ல ஆண்கள் என்ன சாதாரண ஆண்கள் நினைச்சிங்களா? சத்தியமா சொல்றேன், டாஸ்மார்க்னா என்னன்னே தெரியாதான், அந்த வாடையே தெரியாதான். என்ன ஒரே என்ன பெண்கள்லாம் குசு குசு குசுன்னு பேசி சிரிக்கிறீங்க? ஏங்க அப்படிதானக்கா? அந்த அக்கா சொல்லுது, இவ முழு பூசணிக்காவும் சோத்துல இல்லடி, இவ அண்டாலே மறைக்கிறாடி. சத்தியமா குடிக்க மாட்டீங்களா? நல்லா அந்த அண்ணன் முகத்தெல்லாம் கொஞ்சம் பாருங்க, பால் வடியுது, பக்கத்துல போய் சொம்பு வச்சு கறந்துட்டு போயிடாதீங்க. நல்ல அதே போல இந்த ஊர் பெண்கள் என்ன சாதாரண பெண்கள் நீங்க நினைச்சீங்களா? தலைப்புக்கு ஏற்றவர்கள். மாமியா மருமக சண்டையே கிடையாதாங்க இந்த ஊர்ல. இப்ப இங்க இருந்து சிரிக்கிறாங்க பாருங்க, அங்க சொன்னா இங்க சிரிப்பு வருது. அந்த அக்கா சொல்லுது, மாமியா மருமக சண்டை கிடையாது. ஆமா இல்ல கிடையாது, ஆல்ரெடி போட்டு தள்ளிட்டு தாண்டி வந்திருக்கேன் மாமியாரையே அப்படின்னு அவங்க சொல்லுது. உடனடியாக நம்ம பட்டிமன்றத்தை ஆரம்பிச்சிடலாங்க. இதே உற்சாகத்தோடு ஒரு பெரிய கைத்தல் கொடுத்தீங்கன்னா இல்லறத்திற்கு இனிமை சேர்ப்பவர்கள் மாமியாரே என்று பேசுவதற்காக மாலத்தீவ்ஸ் புகழ் பேராசிரியர் அபு வந்திருக்காங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். வந்தாய தாயே வாமகனே என்றாயே, தந்தாய நாவில் சரம் சரமாய் தமிழ் பாடல். உன்னை மறப்பேனா உன்னை பாடாதிருப்பேனா, என்னைத்தான் எரித்தாலும் எரிகின்ற நெருப்பினிலே உன்னைத்தான் காணும் உலகம் தமிழ் தாயே. வள்ளுவன் வாக்கினிலே பிறந்து கம்பன் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய், விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய், உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய், நமக்குள் நாம வீற்றிருக்க, நமக்குள் முத்தாக பிறந்துட்டு சத்தாக விழுந்துட்ட தமிழுக்கென் கரம் சிரம் தாழ்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். அடரா, தமிழுக்கு வாழ்த்து சொன்ன கை தட்டின அந்த 11 பேருக்கு நன்றி. கையை தட்டாம உட்காந்துருக்கு நன்றி. இங்க இருக்கிற பெண்கள் நீங்க நல்லா கை தட்டினா உங்க கூந்தல் நல்லா வளரும். அங்க பாருங்க, ஒரு அக்கா தட்டிவிட்டு உடனே இழுக்குது, உடனே எப்படி வளரும்? 10 நாள் கழிச்சு போய் கண்ணாடியில் பாருங்க, அது பாட்டுக்கு வளர்ந்துருக்கும். அது பாட்டுக்கு வளர்ந்தா அது முடியலங்க. அன்னைக்கு ஒரு ஊர்ல அப்படிதான் சொன்னேன், இங்க இருக்க பெண்கள் நீங்க பாட்டுல கை தட்டினா நல்லா முடி வளரும். நல்ல ஒரு அக்கா தட்டிவிட்டு இழுத்துச்சு, கையோட வந்துருச்சு.
சவுரி முடி வச்சிருக்க, அதுவே மறந்து பிடிச்சி இழுத்து அந்த மாதிரிலாம் இல்லாம வாயெல்லாம் பல்லு வரப்பெல்லாம் நெல்லுங்கிற கதையா ரொம்ப அழகா ரசிக்கிறாங்க. எனக்கு ஒரு சின்ன ஆசை தான். சொல்லுங்க. இல்லறத்திற்கு இனிமை சேர்ப்பது மாமியாரா மருமகளா நல்ல கேள்வியை கேட்டிருக்கீங்க. அவ்வளவுதான். ஆனா அவங்க ஹஸ்பண்ட் என்னோட ஃப்ரெண்டுங்க, சத்தியமா சொல்றேன். ரோஹிணியோட ஹஸ்பண்ட் என்னோட ஃப்ரெண்டு. முந்தானத்து பாக்குற கையில கட்டு போட்டிருக்காரு. என்ன சார் இப்படி கட்டு போட்டிருக்கீங்க, என்னாச்சு, எதுவும் கீழே விழுந்துட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன பார்த்து ரோஹிணி ஒரு பாட்டு பாடனா எனக்கு அடிபட்டுருச்சுன்னார். என்ன பாட்டு பாடுறதுக்குமா அடிபடும் அப்படி? ஆமா அடிபட்டுருச்சு. அப்படி என்ன பண்ணுச்சு? கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே உன் மீது சாயவான்னு சாஞ்சிச்சு. அதுல முறிஞ்ச கைதான்னு கட்டு போட்டு திரியிறார். இந்த மாதிரி 2 பேரும் வந்து மருமகளேன்னு பேச வந்திருக்கீங்க. ஆனா சத்தியமா சொல்றேன், எனக்கு ஒரு சின்ன ஆசை தான். இங்க மாமியாரா மருமகளான்னு ஒரு போட்டி எங்க 2 பேத்துக்கு இடையில வச்சிருக்கீங்கல்ல, உங்களை நடுவராட்சி இங்க இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ஒரு சின்ன போட்டியை வச்சு நான் தலைப்புக்குள்ள வர்றேன். ஆடியன்ஸ்க்கே போட்டி. ஃபர்ஸ்ட் லேடிஸ் ஓகேவாக்கா? ரெடி 1 2 3. நான் இந்த மாதிரி மாமியா மருமகள பிரிக்க மாட்டேன். எல்லாரும் பெண்கள் சேர்ந்துக்காங்க, மாமியா மருமகள் எல்லாம் சேர்ந்துக்குங்க. 1 2 3ன்னு சொன்னா இங்க இருக்கிற பெண்கள் மட்டும் பலமா கை தட்டணும். அதுக்கு அடுத்து 1 2 3ன்னு சொன்னா நம்ம ஆண் சிங்கங்கள் கை தட்டணும். சத்தியமா சொல்றேன், மாலத்தீவுல கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நான் பேராசிரியர் இருக்கேன், டாக்டரேட் முடிச்சிருக்கேன். மாசம் 3.5 லட்சம் ரூபாய் சம்பளம். இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறீங்க அவங்களுக்கு என்னோட 1 மாச சம்பளத்தை இதே மேடையில நடுவர் கையால உங்களுக்கு கொடுக்காட்டினால உங்க கழுத்துல போட்டுக்கிறது கையில போட்டுக்கலாம், கழட்டி உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போறேன்க்கா. ஒரு அக்கா சொல்லுது, போடா பூரா கவரிங் அப்படிங்க. ரெடியா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் லேடிஸ் போற காமிச்சிருமா? ரெடி 1 2 3. அடே அப்பா, அங்க பாருங்க ஒரு மாமியா தட்டாம உட்காந்துருக்கு, மரும வெண்டாடி தட்டு தட்டு 3 லட்சம் நடுவர் கையில போட்டுக்கலாம், கழட்டி தரானே தட்டு. ஆனா என்னதான் சொல்லுங்க, இந்த பெண்கள் கை எதுக்குமா பயன்படுத்துவாங்க? குழந்தைக்கு ஆய் கழுவி விடுறது, மூக்கு சளி சிந்துறது, புளியை கரைக்கிறது, புருஷனை போட்டு அடிக்கிறது, அதுக்கு தான் அதிகம் பயன்படுத்துவாங்க. ஆனா எங்க ஆண்கள் அப்படி இல்லை. பவரை காமிச்சிருவோமா? பங்காளில உங்களை நம்பி தான் சொல்றேன். ஓகேவா? ரெடி 1 2 3. ஆடுறா 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 5 5 10 ஆண்கள்னாலே கெத்துன்னு அப்படி ப்ரூவ் பண்றாங்க. நல்ல ஒரு தலைப்பை கொடுத்துருக்கீங்க. சத்தியமா அந்த ஆடியோக்கு நல்ல ஒரு கைத்தறி எல்லாம் கொடுத்து வைங்க. ஏன்னா சில இடத்துல மைக் நல்லா இருக்கும், மக்கள் சரி இருக்க மாட்டாங்க. இன்னும் சில இடத்துல மக்கள் நல்லா இருப்பாங்க, மைக்கு சரி இருக்காது. நம்ம ஊர்ல தான் மைக்கும் சூப்பர், மக்கள் சூப்பர், சும்மா பட்டைய கலப்புறீங்க. முந்தானத்து காரைக்குடி பக்கம் ஒரு நிகழ்ச்சி போயிருந்தேன். சவுண்டு பத்தினா ஆடியோக்காரனை பார்த்து சொன்னேன், அண்ணே சவுண்டு பத்தில ஏத்துங்க அண்ணன். அவர் கீழே குனிஞ்சு ஏத்துட்டு தம்பி பேசுங்க. ஒரிஜினலா இருக்கு. என்னக்கா ஏத்திட்டாங்கிறீங்க, சவுண்ட் பத்தல இன்னும் கொஞ்சம் ஏத்துங்க. திரும்ப கீழே குடிச்சாரு, கொஞ்ச நேரத்துல தொட்டு ஊர்கா நாக்கில் நினைக்கிட்டு ஏத்திட்டு தம்பி பேசுங்க. என்னன்னா ஏத்திட்டுங்கிற சவுண்ட் இங்க பாரு, இருந்தது பூரா ஏத்திட்டேன். நாளை காலையில 12 மணி தான் கடை திறப்பாங்க, வா ஏத்தி காட்டுறேன் அப்படிங்கிறார். அந்த மாதிரிலாம் இல்லாம ரொம்ப உற்சாகமா ஆடியோ வச்சிருக்கிறார். எவ்வளவுதான் மருமகளுக்காக சப்போர்ட் பண்ணாம மாமியாளுக்காக நாங்க பேச வந்தாலும் நடுவர் உங்களை பேசாம போனா பேமெண்ட் கிடைக்குமா? இந்த மேடையில உங்களோட சிறப்பை நான் சொல்றேன், கேட்காமலே கைத்துட்டு வரும் பாக்குறீங்களா? ஏன்னா பஞ்ச் அப்படின்னு வேற சொல்லிருக்கீங்க. சத்தியமா சொல்றேன், தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர் நீங்களாம் சொன்னீங்க. இவரெல்லாம் வந்து நம்ம எஃப்எம் புகழ், கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. செபாஸ்டியன் எஃப்எம் ரேடியோல தான் கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருக்கேன்னு அவரு சொல்லுவார். ஆனா வீட்டுக்கு போனா இவரு சொல்ல மாட்டார், இவங்க ஒய்ஃப் தான் சொல்லுவாங்க, நீங்க பேசவே கூடாது, நான் பேசுவேன், நீ கேளு கேளு கேட்டுக்கிட்டே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அது அவருக்கு மட்டும் இல்ல, எல்லா பரிதாபத்துக்குரிய ஆண்களோட நிலைமையும் இதுதான், எல்லா ஆம்பளைக்கும் அதுதான். ஆனா தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர் நாங்கெல்லாம் சைடுல உட்கார்ந்துருக்கோம். திருவண்ணாமலை புகழ், அவங்க பேராசிரியர், நான் மாலத்தீவு புகழ், எல்லாம் பிளாஸ்டிக் சேர். ஆனா உங்களுக்காகவே சன் டிவி புகழ் அன்னபாரதிக்காகவே நம்ம ஊர்ல ஸ்பெஷலா ஒரு சேரை கொண்டாந்து போட்டிருக்காங்க. இந்த சேர்ல நீங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு, இந்த டெக்கரேஷனுக்கு, இந்த போக்கஸ் லைட்டுக்கு, இந்த தாய்க்குளம்லாம் சுத்தி இருக்கிறதுக்கும் உங்களை பார்க்க எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி நேரமாச கர்ப்பிணிக்கு வளகாப்பு பண்ற விழா மாதிரியே இருக்குங்க. அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. என்ன நான் கர்ப்பமா ஆல்ரெடி 2 புள்ள பெத்துட்டேனே, நான் கர்ப்பமானதுக்கு அவர் வெறித்தரமா கைத்தறி கொடுக்குறாரு. என்னங்க 2 புள்ள அவர் பொண்டாட்டி கர்ப்பமானது கூட இவ்வளவு கைத்தறி கொடுத்துருக்காங்க. 2 புள்ள பெத்தா 3வது வளகாப்பு பண்ண கூடாதா என்ன? ஏங்க ஒரு நடுவரை எப்படிங்க வாழ்த்தணும்? அப்படிலாம் கிடையாது. சத்தியமா சொல்றேன், எனக்கு தெரிந்து ஒரு பெண்ணால் முயற்சி செய்து இந்த அளவுக்கு உயரத்தை எட்ட முடியுமா அப்படின்னா, ஏன்னா ஆண்களுக்கு வெளியில போய் பேசுறது சம்பாதிக்கிறது தான் ஒரு ப்ரொஃபஷனல். ஆனா அதை தாண்டி வீட்டையும் நிர்வகிச்சுக்கிட்டு இன்னைக்கு தொலைக்காட்சிகள் மட்டுமல்ல, யூடியூப்ல மட்டுமல்ல, சோசியல் மீடியாவை திறந்தாலே அன்னபாரதின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்ட தாராளமா நம்ம கொடுத்து வைங்க. நன்றி நன்றி. ஐயோ இங்க சார் என்னை அந்த நாயை சேர்த்த மாதிரி யாராவது ஒரு போட்டோ எடுங்களேன் தயவு செஞ்சு, உங்களுக்கு புண்ணியமா போகும். அந்த நாய் நிக்குதுல, அது என்ன சேர்த்த மாதிரி ஒரு போட்டோ எடுங்க சார். அடிக்கடி என் பொண்டாட்டி அடிக்கடி கேட்கிறா, உன் பேச்ச எந்த நாய்டா கேட்கணும்னு. இந்த நாய்க்கு அடிச்சு அந்த நாய்க்கு கொண்டு போய் காமிக்கணுங்க. அவ்வளவு சிக்கலா குடுக்குறாங்க. ஏன் நான் சொல்றேன், மருமக எனக்கு என்னவோ நீங்க அதை ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்காக நாய் இல்லாம கூட்டு வர முடியும்? ஒரு ஜோக்க வேணா ரெடி பண்ணலாம், நாய் வாழும் ரெடி பண்ண முடியும்? ஏங்க நான் சொல்றேன், இவங்க சொல்றாங்கல்ல மருமகன்னு, நான் கேட்கிற கட்டின புருஷன் ஃபர்ஸ்ட் வாய்க்கு ருசியா சமைச்சு போடுறீங்களா நீங்க? அன்னைக்கு பட்டிமன்றம் நான் கிளம்பி வந்தேன், என்கிட்ட போன்ல கேட்டா இன்னைக்கு எந்த ஊரு அப்படின்னா,
நான் திருநெல்வேலி அப்படின்னேன். உடனே சொன்ன அல்வா ஃபேமஸா அப்படின்னா, ஆமாடி உனக்கு வாங்கிட்டு வருவான்னு. ஆமா பெரிய திருநெல்வேலி அல்வா, நான் தெரியாத அல்வா, நீங்க பட்டுமன்றம் மட்டும் பேசிட்டு வாங்க, நானே உங்களுக்கு திருநெல்வேலி அல்வா செஞ்சு வைக்கிறேன்னா. அடரா இவ்வளவு செய்யறேன்னு சொல்றாளேன்னு வீட்டுக்கு வர்றேன், அல்வா செஞ்சு வச்சிருக்கா, என்ன விட கருப்பா இருக்கியா. நான் பார்த்து கேட்டேன் என்னடி இது அப்படின்னு கேட்கறேன். இது இருட்டு கடை அல்வா, அதனால லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு போட்டு கிண்டுனா கொஞ்சம் அடி பிடிச்சிருச்சு அப்படிங்கிறால. வாய்க்கு ருசியா ஃபர்ஸ்ட் நீங்க சமைச்சு போடுறீங்களாமா நான் கேட்கறேன். இந்த மருமகன் நீங்க பேரம் பேசுறீங்களே பாருங்க, சமையல மட்டும் கிண்டல் பண்ணாது. இப்ப எல்லா பெண்களுடைய கைத்தட்ட நான் வாங்கி காட்டிட்டுமா? காட்டுங்க. ஆண்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, சமைக்கிறத விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை இருக்கு. என்னது? என்ன வேலை தெரியுமா? இன்னைக்கு என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றதுதான் கஷ்டமான வேலை. ஆஹா, அதை விட ஒரு கஷ்டமான வேலை இருக்கு. என்ன தெரியுமா? இப்ப ஆண்கள்லாம் கை தட்டுவாங்க. அப்படி நீங்க சமைக்கிறத எதுவுமே குறை சொல்லாம நாங்க சாப்பிடுறோமே, அதுதாங்க அதை விட பெரிய கஷ்டமான வேலை. நான் ஒரு ஸ்கோர் எடுத்தா நீங்க ஒரு ஸ்கோர் எடுத்து. ஆமா, அன்னைக்கெல்லாம் எங்க அம்மா எல்லாம் மாமியா எல்லாம் பண்ணாங்க, சமைச்சு தட்டுல போட்டாங்க. இன்னைக்கு வர்ற மருமக பூரா சமைச்சு தூக்கி நெட்ல போடுதியா நான் கேக்குறேன். அன்னைக்கு மொண்டாட்டி ரசம் வச்சேன்னு சொல்லி Facebookல போட்டு விட்டுருக்கான், 500 பேர் லைக் பண்ணிருக்காங்க. என்கிட்ட வந்து கேட்கறான், இங்க பாரு நான் வச்ச ரசத்தை 500 பேர் லைக் பண்ணிருக்காங்க, நீ ஒரு லைக் போட்டியான்னா. நான் சொன்னேன் மரியாதை ஓடி போயிடும், இந்த 500 பேர் லைக் போட்டவன் நீ வச்ச ரசத்தை பார்த்ததோட சரி, அதை ஊத்தி தின்னவன் நான் எப்படி நான் லைக் போடுவேன் நான் கேட்கறேன். சாப்பிட முடியுதாண்ணா நான் கேட்கறேன். அன்னைக்கு பட்டிமன்றம் லேட் ஆச்சுங்க. என் பொண்டாட்டி சொன்னேன், அடியே பட்டிமன்றம் லேட் ஆச்சு, 2 சப்பாத்தி சுட்டா சாப்பிட்டு கிளம்புறேன்னு கொண்டு வந்து கொடுக்குறா. பிக்க முடியலங்க, சத்தியமா நம்ப மாட்டேங்க. சப்பாத்தில ஒருத்த காலை வச்சு கையை வச்சு இழுக்கிறேன், பிக்க முடியலக்கா. வருமா வராதா? என்னாடி சப்பாத்தி இது, இப்ப உள்ள வந்தா பிச்சு போட சமயக்கட்டுல இருந்து சொல்றான், நான் சுட்ட சப்பாத்தியே பிக்க முடியல, என்ன பிக்கிறாராம், போயா வேலையை பார்த்துக்கிட்டுங்கிறாள். வந்த மருமக கட்டின புருஷனுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க மரியாதை கொடுக்குறீங்களா நான் கேட்கிறேன். ஆனா சமையல் எவ்வளவு சொல்றீங்க? உண்மையிலேக்கா நாளா நல்லா சமைப்பேன்க்கா. என்னைய பார்த்தா நல்லா சமைக்கிற ஆள் மாதிரி தெரியுதுல, நல்லா சமைக்கிற புள்ள மாதிரி தெரியுது. நல்லா சமைக்கிற புள்ள மாதிரி தெரியல, நல்லா சமாளிக்கிற பாட்டு இப்படிங்குது. நல்லா சமைப்பேங்க உண்மையிலே. நான் பிக் பாஸ் வீட்ல கூட போய் நான் எத்தனை நாள் சமைச்சேன் தெரியுமா? 2 நாள் சமைச்சேன். பூண்டு குழம்பு ஒரு நாள் வச்சேன், ஒரு நாள் மட்டன் குழம்பு வச்சேன். எத்தனை பேர் பாத்தீங்கக்கா? பிக் பாஸ் வீட்ல போய் நான் சமைச்சேன். அந்த கேசரி அதெல்லாம் சொல்லிடாதீங்க, ரவையெல்லாம் சொல்லிடாதீங்க. உண்மையில நல்லா சமைப்பேன், அந்த அளவு சமைப்பேன். ஆனாலும் எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் போன வாரம் பயங்கர சண்டை. சப்பாத்தி, இதே சப்பாத்தி தான் கேட்டார். சரி சப்பாத்தி தானே கேட்கிறாரு. இன்னைக்கு ஒரு நாள் பட்டிமன்றம் இல்ல, வீட்டுல இருக்கோம், மாமாக்கு வச்சு கொடுப்போம்னு சொல்லிட்டு சப்பாத்தி சுட்டு தொட்டுக்க ரசம் தாங்க வச்சேன். ரசமா? சப்பாத்திக்கு ரசமா? அண்ணன் பாக்குறாரு, இதுக்கு நீ விஷத்தையே வச்சிருக்கலாம்டி, ரசமா வச்ச. இல்லங்க உண்மையிலே நீங்க சாப்பிட்டீங்களாக்கா? நல்லா சப்பாத்தியை டிப் பண்ணி ஊற வச்சு சாப்பிடலாம், சூப்பரா இருக்கும். நீங்க இதுக்கே சொல்றீங்க. இப்ப சம்மர் சீசனுக்கு புதுசா என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் தெரியுமா? என்ன கண்டுபிடிச்சு? தர்பூசணி சட்னி வச்சா. தர்பூசணி சட்னியா? ஆனா நீங்க நினைச்சு பாருங்களேன் சார், இதை கேட்கறதுக்கே நமக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்க, அவர் புருஷனை நினைச்சு பார்த்தா அவருக்கு ஒரு கைத்தட்டல தயவு செஞ்சு கொடுத்து வச்சுக்கோங்க சார். ஹலோ, இதுக்கே அப்படி சொல்றீங்க? செல்லப்பாண்டி சார், நீங்க அடுத்த வாரம் வீட்டுக்கு வாங்க சார், என் வீட்டுக்கு வாங்க. ஆமா, இனிமே அவர் வந்த மாதிரி தான். அவருக்காண்டி நான் நொங்கு சாம்பார் வச்சேன்னா. நொங்கு சாம்பாரா? அப்படியே கொலன்னு இருக்கும்க்கா. நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன், இனிமே உங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. நான் ஒரு டிப்ஸ் சொல்றேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. என்ன? அரளி வித துவையல்னு ஒண்ணு இருக்கு, அதை வச்சு விட்டு போங்க. ஏதோனும் வீட்டுக்கு வர மாட்டோம், அதோட முடிஞ்சு போயிடும் வாழ்க்கை. மனுஷன் நிம்மதியா இருக்க முடியுதாங்க நான் கேட்கிறேன். நான் இன்னொன்னு சொல்றேன், வர்ற மருமகளால குடும்ப மகிழ்ச்சின்னு சொல்றாங்கல்ல, இல்லறம் இனிக்கேன்னு போட்டிருக்கீங்க. ஆமா, இனிக்க. சுகர் அதிகமா மாமியாவுக்கு இருக்கா மருமகளுக்கு இருக்கா? மாமியாவுக்கு தாங்க இருக்கு. அப்ப சுகர்னா இனிமே சேர்க்கறதே நாங்க மருமகன். தயவு செய்து இந்த பாயிண்ட்க்கு ஒரு கைத்தட்டல கொடுத்துருங்கப்பா. மூளை கிளக்கலையா வேலை செஞ்சு யோசிச்சிருக்கிறாரு. நான் சத்தியமா சொல்றேன், இல்லற சிறக்கிறதுக்கு மாமியா தான் காரணம். ஏன் தெரியுமா? மேடையில ப்ரூவ் பண்ணிட்டா வர்ற மருமக சரியில்லைன்னு. நான் கேட்கிறேன், உங்களை பார்த்து மாமியாவான்னு கேட்டப்ப 2 பேர் கை தட்டிங்க, மருமகளான்னு கேட்டப்ப எல்லாரும் கை தட்டினீங்கல்ல. இதை கொஞ்சம் நான் நடுவர் கேட்டதை கொஞ்சம் மாத்தி கேட்கிறேன். இப்போ உண்மையை சொல்லணும், ஓகேவா? உங்களை விட்டுருங்க, உங்க கூட பிறந்த அண்ணனுக்கோ தம்பிக்கோ பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்திருப்பாள்ல, இப்ப சொல்லுங்க, அந்த நாத்தனாவுக்கு கை தட்டுங்களா, உங்க அம்மாவுக்கு கை தட்டுங்களா? அம்மாங்கிறவங்களா கை தட்டுங்க பாப்போம். அங்க பாத்தீங்களா ஓட்ட எப்படி நாங்க மாத்தி வாங்கணும் பாத்தீங்களா? நீங்க யாருக்கு தட்டுவீங்க? நானா? நான் சத்தியமா எங்க அம்மாவுக்கு தாங்க தட்டுவேன். ஏன்னா இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், இத பார்த்துட்டு உங்க பொண்டாட்டி உங்களை தட்டு. இது இந்த ஜோக்க சொல்றதுக்காக ஒரு வீடியோ எடுக்கிறீங்களா நீங்க? நான் சத்தியமா சொல்றேன் சார், சத்தியமா அந்த மேடையிலேயே நான் ப்ரூவ் பண்ணிட்டா. இங்க பாருங்க, இவ்வளவு பேத்த பார்த்து கேட்கிறேன், குறிப்பா கல்யாணமான ஆண்களுக்கு இந்த கேள்வி, ஓகேவா? 7 ஜென்மத்துக்கும் இப்ப இருக்கிற பொண்டாட்டியே எனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிற ஆண்கள்லாம் கை தூக்குங்க பாப்போம்.
இங்க பத்தியா என்னய்யா? ஒரு அண்ணன் 2 கையை தூக்குறாரு, 2 கை கான்செப்ட் வேற மாதிரி போயிடுங்க. நம்ம குடிமகன் எப்படி உட்கார்ந்துருக்காரு பாருங்க. ஒரு அண்ணன் தூக்குறாரு, தூக்கிட்டு பொண்டாட்டி பாக்குறாரு, இங்க பாரு நான் தூக்கிட்டேன், வீட்டுல போய் என்ன எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. ஆனா அந்த கார்னர்ல ஒரு அண்ணன் தூக்குனாரு, ஏன் தெரியுமா? பக்கத்துல வீட்டுக்காரமா அந்த கருவாப்பை கேட்கற அவளை திராவிட்டா உட்காந்துக்க தூக்கு கையில சனின ஒரே இடி. ஆனா இதே கேள்வி நம்ம தாய் குழந்தைகள் பெண்கள்கிட்ட கேட்டு பாருங்களேன். 7 ஜென்மத்துக்கு இதே புருஷன் தான் வேணுமான்னு கேட்டா எல்லா பெண்கள் கை தூக்குவாங்க. எனக்கு தெரியுமே, அன்பு பண்பு பாசமா எந்த ஜென்மத்துல எப்படி ஒரு இழிச்ச வாய் புருஷன் எனக்கு கடப்பார், அதனால 7 ஜென்மத்துக்கு இவரே புருஷன் அவர். அந்த ஒரு கான்செப்ட் தான். இப்ப கல்யாணமான பெண்களை உங்க சார்பா ஒரு கேள்வி கேட்கிறேன். புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை மணிப்பர்ஸ்லயோ ஹேண்ட்பேக்லயோ வச்சிருக்கேங்கிற பெண்கள்லாம் கை தூக்குங்க பாப்போம். ஒரு அக்கா சொல்லுது, அந்த ஆளை வீட்டுல வச்சுக்கிறதே பெருசு, மணிப்பரசுல வர வச்சுக்கணுமா? மணிப்பரசுல அங்க 2 பேர் கை தூக்குனாங்க. ஏன் வந்து மணிப்பரசை திறந்து பார்க்க வாடி போறான், சும்மா கையை தூக்கி விடுங்கடி, அந்த கான்செப்ட். ஆனா சத்தியமா சொல்றேன், அந்த மேடை இவர் வந்து பார்த்தாலும் பாப்பாருக்கா கொஞ்சம் நீங்க பாத்துருவா. ஆனா சத்தியமா அந்த மேடையில சொல்றேன், எங்க மாமியான்னு சொல்லி எங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணாலும் ஒரு விஷயத்துல நான் பொண்டாட்டிக்கு தாங்க சப்போர்ட் பண்ணுவேன். என் பொண்டாட்டில என்னோட பாஸ்போர்ட் சைஸ் ஒரு போட்டோ இல்ல 2 போட்டோ மணிப்பரஸ்லயே வச்சிருக்கா. நல்ல ஒரு கைத்தறல தாராளமா கொடுத்து வைங்க, தாராளமா கொடுங்க. அவ்வளோ லவ்வாடின்னு கேட்கிறேன். இதை வச்சு தான் லோன் வாங்கணுங்கிற ஐயா. என் போட்டோ வச்சு ஊரு பூரா லோன் வாங்கிறான், நான் இஎம்ஐ கட்டிட்டு கிடக்குறேனே. இந்த மருமகளால சந்தோஷம் இருக்குமா? அதனாலதான் எங்கால அப்பயே சொன்னா, இந்த பொண்டாட்டின்னு ஒருத்தி வர்றால காதலிச்சு அவளை நம்பாத. ஏன்? அம்மாவின் அன்பை காட்டும், அப்பாவின் அறிவை காட்டும், நண்பன் கையோ ஃபிகரை காட்டும், ஃபிகரின் கையோ டாட்டா காட்டிருந்தா மச்சான். இந்த பெண்களோட காதலை நம்பாத நாங்க பாட்டு கொடுத்தோம். எப்படி தெரியுமா? பொன்னால பைத்தியம்மா போன பண்புண்டு, இங்கு ஆண்களால பைத்தியம்மா போனவள் உண்டா. பொன்னால காவி கட்டி நடந்தவன் உண்டு, இங்கு ஆண்களால காவி கட்டி நடந்தவள் உண்டா. பொண்ணுக்கு தாஜ்மஹால் கட்டி வச்சாண்டா, எவளாச்சும் ஒரு செங்கல் நட்டு வச்சாலா. நம்பி விடாதே பொண்ணை, நம்பி விடாதே, நம்பி விடாதே பொண்ணை, நம்பி விடாதே. பொம்பளைங்க காதலத்தான் நம்பி விடாதே, நம்பி விடாதே. நம்பியதால் நொந்து மனம் வெம்பி விடாதே, வெம்பி விடாதே. நான் ஒரே ஒரு விஷயம் நாங்க சொல்றேன், மருமகன் பெருமை பேசுறதுக்காக 2 பேர் வந்திருக்கீங்களே, சத்தியமா சொல்றேன், இங்க மேடையிலே எவ்வளவு மருமகள் இருக்காங்க. நான் இந்த மேடையிலே கேட்கிறேன், தன்னோட மாமியால நான் மாமியாளா பார்க்கல, பெத்த அம்மா மாதிரிதான் பார்க்கறேங்க ஒரு 2 மருமக மேடை ஏறிவாங்க பார்ப்போம். நான் சத்தியமா சூட அடிச்சு சத்தியம் வாங்குவேன். வாங்கா தயவுசெய்து வாங்கா. யாராவது இருக்காங்களா சார்? அந்த அக்கா எந்திரிக்கிறாங்களே, அவங்க பள்ளியை தூக்கிட்டு எங்க போறதுக்கா எந்திரிக்கிறாங்க. எங்கேயாவது மனமகிழ்ச்சி இருக்கா? நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு பிரச்சனையே. நான் என்ன கேட்கிறேன், எங்க அம்மா எங்களை இன்னைக்கா சந்தேகப்பட்டிருக்காங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு மேடைக்கு தான் வராங்கன்னு நினைக்கிறேன். மாமியாவே சந்தேகப்பட்டது கிடையாது, எங்க மாமியாவே சந்தேகப்பட்டது கிடையாது. ஆனா வந்த பொண்டாட்டி சந்தேகப்படுறால, இந்த மருமக எப்படி வந்ததுக்கு அப்புறம் சந்தோஷம் நாங்க சொல்ல முடியும்? என் பொண்டாட்டி பார்த்து நான் ஒரு காதல் பாட்டு பாடுனேங்க. 1000ல் ஒருத்தி அம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவி அம்மா நீ. பார்வையிலே குமரி அம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா, 1000ல் ஒருத்தி அம்மா நீ. பாட்டு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அப்படின்னு நினைச்சுதான் நானும் பாடினேன். சரி, ஃபர்ஸ்ட் லைன் தானே பாடினேன். 1000ல் ஒருத்தி அம்மா நீ. அடிக்காதீங்க, அதான் ஒண்ணும் நடக்கலையே. தப்புனிய சட்டையை பிடிச்சா என்னது நடக்கல? தப்புனிய சட்டையை பிடிச்சி 1000ல் நான் ஒருத்தின்னா மீதி 999 பேர் எங்க இருக்காங்க லிஸ்ட கொடுன்னு கேட்கறாளே. இந்த மருமக வந்ததுக்கு அப்புறம் மாப்பிள வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுமா? நான் கேட்கிறேன். சத்தியமா இந்த மேடையில 3 பெண்கள் இருக்கீங்க, மேல செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. 3 பெண்கள் இந்த மேடையில இருக்கீங்க, கீழே உள்ள பெண்கள் இருக்காங்க. தயவு கூர்ந்து சொல்றேன், இப்ப இங்க மாமியா ஸ்தானத்துல இருக்க ஒவ்வொரு பெண்களையும் போய் பாருங்க. நெத்தில மிஞ்சு மிஞ்சு போனா திண்ணூறு வச்சிருப்பாங்க, அப்படி இல்லாட்டி குங்குமம் வச்சிருப்பாங்க. ஆனா அந்த மருமக ஸ்தானத்துல இருக்கிற எல்லா பெண்களுமே ஸ்டிக்கர் போட்டு வச்சிருப்பாங்க. இங்க இருக்க மருமகளுக்குலாம் ஒரு கோரிக்கை விடுறேன், தயவு செஞ்சு குங்குமம் போட்டு வைங்க, ஸ்டிக்கர் போட்டு தயவு செஞ்சு வைக்காதீங்க. இல்ல நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நான் ஸ்டிக்கர் போட்டு தாண்டா வைப்பேன், ஏன் காசு போட்டு நான் வாங்குறேன் அப்படின்னு சொன்னா வைங்க, தப்பு இல்லை. உங்க காசு நீங்க வாங்குறீங்க. பழசா போயிருச்சுன்னா எங்க ஆண்கள் சிகரெட் குடிச்சிட்டு பீடி குடிச்சிட்டு லாஸ்ட் பப்பு முடிஞ்ச உடனே கீழே போட்டு மண்ணுல போட்டு மிதிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டு பழசா போயிட்டா எடுத்து கீழே போட்டு போயிடுங்க, புண்ணியவதிக்கலாம். ஆனா இந்த பெண்கள் என்ன தெரியுமா பண்றீங்க? ஸ்டிக்கர் போட்டு பழசா போனா கதவுல ஒட்டுறது, கண்ணாடியில ஒட்டுறது, கக்கூசி பீங்கான்ல ஒட்டுறது, பேசன்ல ஒட்டுறது. அன்னைக்கு ஒரு அம்மா என்ன தெரியுமா பண்ணிருச்சு, ஒரு மருமவ ஸ்டிக்கர் போட்டு பழசா போச்சுன்னு பஸ்ல போறப்ப ஜன்னல் ஒரு கம்பில ஒட்டி வச்சுட்டு போயிருச்சியா. ஜன்னல் ஒரு சீட்டு கிடைச்சிருச்சுன்னு ஆசையா ஏறி போய் அதுல உட்காந்து தூங்கிட்டே வீட்டுக்கு போன பாருங்க, இந்த கம்பில ஒட்டியிருந்த பொட்டு மாறி என் சட்டையில ஒட்டிருச்சுக்கா. அது எனக்கு தெரியல. பொட்டோட நேரா வீட்டுக்கு போனேன்,
கதவு தட்டினேன். எங்க அம்மா திறந்திருந்தா மருமகள்ல மாமியா பிரச்சனை வந்திருக்காது. ஆமா. ஆனா என் பொண்டாட்டி திறந்தா மருமக கதவை திறந்து பார்த்தா, பொட்டை பார்த்துட்டா. அதை நான் பார்க்கல. வாயா வா, இது எத்தனை வருஷமா நடக்குதுன்னு கேட்டான். நான் தான் பொட்டை பார்க்கலையே, இவ பட்டிமன்றத்தை தான் கேட்கறான்னு நினைச்சுக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியில இருந்தே இது நடக்குதுன்னு. ஒரு பொட்டுலைய வாழ்க்கை பொட்டுன்னு போயிருச்சே. இந்த மருமகளால சந்தோஷம் இருக்குமா? இனிமே நீங்கள் பஞ்சபூல்ல பொட்டபூ. ஐயோ அப்பா, இந்த மருமகளால சந்தோஷம் இருக்குமா? அதுல இங்க நிறைய பெண்கள் இருக்கீங்க, மருமக தான் இதை வேலையும் பண்றது. இப்ப போய் மாமியா போய் பாருங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க. அதிகபட்சம் ரேஷன் கடையில கொடுத்த புடவையை கட்டுவாங்க. ஆமா. இல்ல அப்படின்னா மிஞ்சு மிஞ்சு போனா ஒரு காட்டன் வாயில் புடவை வாங்கி கட்டுவாங்க, பூனை புடவை கட்டுவாங்க. ஆனா இந்த மருமக சனத்துல இருக்கிறது பூரா பாத்தீங்கன்னா எல்லாம் கல்லு வச்ச சிலை கட்டுது. அன்னைக்கெல்லாம் எங்க அம்மா எங்க அப்பா வேலை பார்த்துட்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அந்த பூனை புடவை எடுத்து முகத்தை தொடச்சு விடுவாங்க, காட்டன் புடவை எடுத்து தொடச்சு விடுவாங்க. நான் பார்த்து என் பொண்டாட்ட சொன்னேன், இங்க பாரு எங்க அப்பா அம்மா பாசத்தை பாரு, நீ இந்த இருக்கே பொண்டாட்டின்னு. என்னைக்காவது ஆபீஸ் போயிட்டு வந்தா எனக்கு அந்த மாதிரி தொடச்சு விடுறியா? நாளைக்கு வாங்க நான் தொடச்சு விடுறேன்டா. ஆபீஸ் போயிட்டு வந்தேன், அப்படி புடவை எடுத்து தொடச்சு விட்டா பாருங்க, மூஞ்சி பூரா ஒரே ரத்தங்க. இவ கல்லு வச்ச சேலையை பிடிச்சி போட்டு இழுத்து விட்டாயா எல்லா பக்கமும்? நான் கேட்கிறேன், இந்த மருமகளால சந்தோஷம் சொல்ல முடியுமா? பூரா பிரச்சனை நீங்க உண்டு பண்றீங்களே, உங்களால எப்படி நாங்க சந்தோஷமா இருக்கிறது? இதுக்கே அப்படி சொல்றீங்க. அடுத்து ஃபயர் காட்டன்லாம் வருது. ஃபயர் காட்டன் அப்ப பெட்ரோல் கொஞ்சம் ஊத்தி கொளுத்து விட்டு போங்க, புருஷன் பூரா போய் சேரட்டும். எங்கேயாவது நிம்மதி இருக்குதா உங்களால? நான் கேட்கிறேன். ஆனா நாங்க அப்படி இல்லைங்க. வந்த மருமகளை வர்ற பொண்டாட்டிய அப்படி ஏப்ரல் மாசத்துல அந்த ஆத்தங்கரை குளத்தங்கரெல்லாம் தண்ணி இருக்காது, ஆனா நிலா வெளிச்சம் இருக்கும். அந்த நிலா வெளிச்சத்துல அந்த ஆத்தங்கரையில கொண்டு போய் ஒரு கோரப்பாயை விரிச்சு அங்க உட்கார்ந்து அப்படியே சாப்பாடெல்லாம் கட்டி சோறுலாம் கட்டி கொண்டாந்து வச்சுட்டு, புளி சோறு எலுமிச்சை சோறுலாம் வச்சுட்டு அந்த நிலா வெளிச்சத்துல வந்திருக்க பொண்டாட்டியை பார்த்து காதல் பாட்டு எப்படி தெரியுமா பாடுவோம் நாங்க? எல்லோருக்கும் எழுதி வச்சான், எங்கெல்ல தான் கட்டி வச்சான். யாரு? புருஷன் பொண்டாட்டி வந்திருக்க மருமகளை பார்த்து பாடுற பாட்டு. ஆனா அந்த வந்திருக்க மருமவ புருஷனை பார்த்து என்ன தெரியுமா பாடுறா? என்ன பாட்டு? சத்தியமா அந்த மேடையில பாடுற உண்மைன்னா ஆண்கள் நீங்க கை தட்டுங்க. நம்மளை பார்த்து ஒவ்வொரு பொண்டாட்டியும் புருஷனை பார்த்து பாடுற பாட்டு என்ன தெரியுமா? இந்த கர்ணனுக்காக ஒரு பாட்டு கொடுத்தாங்க தெரியுமா? உள்ளத்தின் நல்ல உள்ளம். அதை எடுத்து ரீமிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு பொண்டாட்டி புருஷனை பார்த்து பாடுறாங்கயா. எப்படி தெரியுமா பாடுறா? தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை, தாய்க்கு நீ மகனில்லை, அண்ணனுக்கு தம்பி இல்லை, ஊர்பலி ஏற்றாயடா புருஷா, உன் பலி கொண்டேனடா புருஷா, உன் பலி கொண்டேனடா. கடன் தீர்க்க அத அப்படியே ரீமிக்ஸ் பண்ணா எப்படி தெரியுமா? செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வளைக்குள்ளே விழுந்தாயடா புருஷா, வளை விரித்தது நான் தானடா புருஷா, வளை விரித்தது நான் தானடா. இவ்வளவு பிரச்சனை நீங்க உண்டு பண்றீங்களே. கிருஷ்ண பரமாத்மா மட்டும் இப்ப இருந்திருந்தாருன்னு வைங்களேன், பின்னங்கால் பிடரில் பட தெரிச்சு ஓடி இருப்பாரு. ஏங்க ஒவ்வொரு பொண்டாட்டி அதுதானங்க பாடுறான். நான் கேட்கிறேன், நான் என்ன கேட்கிறேன், மருமகன் சொல்றீங்கல்ல, இந்த மேடையில வச்சு சவாலாக விடுறேன். இப்ப இங்க மாமியார் ஸ்தானத்துல இருக்க ஒரு 2 பெண்கள், வயசான பெண்களை கூட்டு வந்து ஒரு குழந்தைய இங்க தொட்டில கட்டி போட்டு ஒரு தாலாட்டு பாடுங்கன்னா சூப்பரா பாடிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த காலத்துல பெண்களுக்கு மாமியார் ஸ்தானத்துல இருக்க எல்லாத்துக்குமே தாலாட்டு பாட்டு தெரியும். எங்க அம்மாவே என் பிள்ளைக்கு சூப்பரா தாலாட்டு பாடுங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற மருமக ஸ்தானத்துல இருக்கிற யாருக்காவது தாலாட்டு பாட்டு உருப்படியா தெரியுதா? நான் கேட்கிறேன். அன்னைக்கு ஒரு அம்மா பாக்குற மாடர்ன் மம்மி உங்களை மாதிரி லெகின்ஸை போட்டுக்கிட்டு டீ ஷர்ட்டை போட்டுக்கிட்டு பெத்த பிள்ளைய தொட்டில போட்டு தாலாட்டு வரேன்னு பார்த்து நான் ஒரு மர்மம் எப்படி தெரியுமா பண்ணா? ஓ ஆரி 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 ஓ ஆரி 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 ஓ ஆரி 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 நல்ல குழந்தை தொட்டின்னு விட்டு சனியனை எதுக்கு இங்க வந்து கத்துற? அந்த அக்காலாம் பதறிடுச்சு, அந்த பிள்ளைலாம் காய்ச்ச வந்துருச்சு போல 2 செகண்ட்ல. உன் புருஷங்காரன் திண்ணையில தண்ணி அடிச்சுட்டு போய் கிடக்குறான், அங்க போய் கத்து நானே தூங்கிறேன் அந்த குழந்தை. ஆனா இந்த மேடையில சத்தியமா சொல்றேங்க, என் பொண்டாட்டி மாதிரி தாலாட்டு பாட்ட உலகத்துல ஆளே கிடையாது. நல்ல ஒரு கைத்தட்டல கொடுத்து வைங்க. அவ எப்படி தெரியுமா பாடுவா? இந்த ஒரு விஷயத்துல மருமகளை ஏத்துங்க. என் பொண்டாட்டி மாதிரி தாலாட்டு பாட உலகத்துல ஆளே கிடையாது. ஏன் தெரியுமா? எம்ஏ மியூசிக் முறைப்படி திருவையாறு இசை கல்லூரியில் அவ படிச்சிருக்கா. வெரி குட். என்னோட 2வது பிள்ளை தொட்டில தூங்குது, என் பொண்டாட்டி பாடுறா தாலாட்டு பாட்டு. இங்க இருக்க தாய்மார்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன், தயவு செஞ்சு இதை கத்துக்கங்க. சின்ன பிள்ளைல வருத்தப்படாதீங்க, ரெடி பண்ணிட்டு பாடுங்க, அப்படி தூங்கும் சூப்பரா. ரெடியா பாடலாமா? ரெடி. எங்க பாட்டே வரல. பாட்டே அவ்வளவுதான். கதவை திறந்து பாக்குறேன்னு 32 நாய் வந்து நிக்குதுக்கா. ஏண்டி இத்தனை நாய்ங்கிறேன்? வந்த நாயெல்லாம் சும்மா தான் நிற்குது, சொந்த நாய் தான் கத்துன்னு என்னையும் சேர்த்து நாய்ங்கிற ஐயா.
ஆனா இந்த பெண்கள் ஜாட பேசல அடிச்சுக்க முடியாது தெரியுமா? எந்த மாமியாவும் ஜாட பேசல புறம் பேசுறது இல்லைங்க. இந்த மருமகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு தான் புறம் பேசுறது. அது இந்த மருமகள் எல்லாம் என்ன தெரியுமா பண்றாளுவோ, எங்க தெருவுல ஒரு 10 மருமகளை ஒண்ணு சேர்த்துக்கிறா என் பொண்டாட்டி. 10 மருமக 10 வீட்லயும் மருமகள்லாம் ஒண்ணு சேர்த்துக்கிட்டு பொழுதன்னைக்கு டிவி. அன்னைக்கு போய் கதவை தட்டுறேன், இவ இருக்கிற தெருவில் இருக்கிற மருமகள்லாம் கூட்டு வந்து இவ டிவி பார்த்துட்டு சொல்றா. ஒரு மருமக சொல்றா, அது ஏன் பொண்டாடிச்சுன்னா பரவாயில்ல. இன்னொருத்தர் சொல்றா, ஏய் யாரோ நம்ம வீட்டு கதவை தட்டுதுரி ஒரு நாய் அப்படிங்கிறா. அதுக்கு என் பொண்டாடி சொல்றா, அது எந்த நாயும் இல்லை, என்னோட சொந்த நாய் தான் கதவை தட்டுதுங்கிறாங்க. இதுக்கு அந்த அக்கா குலுங்கி சிரிக்கிறாங்க. ஏன்னா அவங்க சொல்லியிருக்காங்களா அவங்க புருஷனை. சத்தியமா சொல்றேங்க, 1/2 மணி நேரம் சாப்பாடு கேட்கறேங்க. நான் என்ன வாழ வந்த மருமவ கட்டின புருஷன் வாய் சுரியா போடணும் தானே சாப்பாடு போடுறீங்கன்னா டிவி பார்த்துட்டு பேசாம இரு அப்படிங்கிறா. நான் டென்ஷன் ஆகி கோவப்பட்டு இங்க பாரு, என்னைக்குமே நேரத்துக்கு நான் சாப்பாடு போட மாட்டேன், இப்ப மட்டும் நீ சாப்பாடு போடல, நான் நடு வீட்டுல தூக்கு போட்டு தொங்குவேங்கிறேன். தொங்குறதான் தொங்குறீங்க, டிவியை மறைக்காம சைடுல தொங்குங்க அப்படிங்கிறாயா. நான் டென்ஷன் ஆயிட்டேன். ஒரு பேராசிரியர் நீங்க தொங்குறதுக்கு அந்த பாட்டி எப்படி சிரிக்குது பாத்தீங்களா, அவ்வளவு சந்தோஷம். ஆனா அந்த மாதிரி சொன்னால எனக்கு கோவம். நம்ம ஆலத்தீவுல ஒரு ப்ரொஃபசர் நம்மள தூக்கு மாட்டி சாக சொல்றாளே, இதுக்கப்புறம் இந்த உசுரை வச்சுக்கணுமான்னு நேரா பீரோவை தொடர்ந்து அவன் புடவை ஒண்ணு எடுத்தா அப்படி தூக்குல போட்டு ரெடி பண்ணி இப்படி கழுத்துல மாட்டின பாருங்க, கொஞ்சம் பாச்சு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி புடவை புடுங்கினா. வெரி குட். சாக போற நேரலையா புருஷன் மேல பாசம் வந்துருச்சேன்னு பாக்குறேன். இது போன வாரம் தான் 5000 ரூபாய் கொடுத்து வாங்க, நாங்க ரேஷன் கடை புடவை இருக்கு அதை போட்டு தொங்குங்கிற ஐயா. 5000 ரூபாய் புடவைக்கு கொடுக்குற மரியாதை தாலி கட்டின புருஷனுக்கு கொடுக்கலையே. இந்த மர்மம் வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா? நான் கேட்கிறேன். நான் ரொம்ப நல்ல பொண்ணு சார், நான் ரொம்ப நல்ல, பார்த்தாலே தெரியுது. என்னைக்குமே அந்த புடவை 5000 சொல்றாங்கல்ல, சிக்கனம்னா அது அன்னபாரதி தான். நீங்க என்ன டிவில எல்லாம் பாத்திருக்கீங்க, நல்ல ஒரு கைத்தறல கொடுத்து வைங்க, நல்ல ஒரு கைத்தறல. என் சிக்கனத்துக்கு ஒரு தட்டு கொடுக்க கைய. உண்மையிலே என்ன டிவில பாத்திருக்கீங்க? யாரெல்லாம் டிவில பாத்திருக்கீங்க கை தூக்குங்க பார்க்கலாம். நான் கட்டியிருக்க புடவைய பாத்திருக்கீங்களாக்கா? சிக்கனம்னா அப்படி சிக்கனம். என் வீட்டுக்காரர் என்ன பாராட்டிக்கிட்டே இருப்பார். ஆமா, நான் எவ்வளவு புடவை எடுப்பேன் தெரியுமா? வெறும் 50000 ரூபாய்க்கு தாங்க புடவை எடுப்பேன். வெறும் 50000 ரூபாய்க்கு? ஆமா. ஆனா என் வீட்டுக்காரருக்கு 500 ரூபாய்க்கு வேட்டி எடுப்பேங்க. பாத்தீங்களா, இவங்களுக்கு வெறும் 50000, புருஷனுக்கு 500 ரூபாய்க்கா. இதெல்லாம் சொல்லி கொஞ்சம், ஆனா என்னைக்குமேக்கா லைட் வெயிட் புடவையே தான் உடுத்துவேன். ஏன் தெரியுமாக்கா? என்னைக்குமே துவைக்கிற என் வீட்டுக்கார கஷ்டப்படுத்த கூடாதுங்கிற அந்த பிஞ்சு மனசுக்கு சொந்தக்காரிக்கா. என்ன ஒரு பிஞ்சு மனசு பாத்தீங்களா? அதனாலதான் இந்த மாதிரி உங்களை மாதிரி ஆளுகள் கல்யாணம் பண்ண ஒவ்வொரு புருஷனும் இன்னைக்கு என்ன தெரியுமா வேதனையில் பாடிக்கிட்டு இருக்கோம். மரணம் என்னும் தூது வந்தது, அது மருமகள் என்னும் வடிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. பொண்டாட்டியே போ போ, கொழுந்தியாலே வா வா. ஹலோ ஸ்டாப் ஸ்டாப். இதுக்கு அந்த மனுஷன் ஃப்ரெண்ட்ஸ் எக்கோ வேற. மருமகளுக்கு அவருக்கு கொழுந்தியா இருக்கா? கொழுந்தியாவா? ஏன் அவர் வந்ததுல சிரிச்சிட்டு இருக்காரு? ஏன்னா அவருக்கு 5 கொழுந்தியா. ஆமா, இழிச்சுக்கிட்டே. அதென்ன உங்களுக்கு என்ன பொண்டாட்டினா பிரச்சனை ஆயிருது, கொழுந்தியானா மட்டும் ஜாலி ஆயிருதீங்க? ஏங்க அதாங்க சந்தோஷங்கிறது. சத்தியமா சொல்றேன், ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்றேன். இந்த பெண்கள் குறிப்பா அந்த வாழ வந்த மருமவ ஜாட பேசுறான்னு சொன்னேன்ல, சேர்ந்து டிவி பாக்குறது மட்டும் இல்ல, நான் ஒரு கற்பனைக்கு சொல்றேனே, நம்ம ஊருக்கு வாழ வந்த மருமக பெத்த பிள்ளை அழுவுது, குழந்தைக்கு தானே தாளாட்டு பண்ணோம். நான் இந்த மேடையில் கேட்கிறேன், வாழ வந்த மருமவ, நம்ம ஊருக்கு வாழ வந்த மருமவ பெத்த பிள்ளை அழுவுது, குழந்தைக்கு தானே தாளாட்டு பண்ணோம். முதல் நாளே மாமியா கொடி நாத்தனா கொடி முடிபுடி சண்டை. இப்ப மாமியாவும் நாத்தனாவும் சைடுல உட்கார்ந்து இருந்தாங்க, வாழ வந்த மருமவ தாளாட்டு பண்ணா. எப்படி தெரியுமா பண்ணா? பூமியோ நல்ல பூமி, என் புண்ணியரும் நல்லவரு. யாரு? புருஷன். புண்ணியரை பெத்தெடுத்தே பெருங்குரங்கே தொந்தரவு, பெருங்குரங்கே தொந்தரவு. யாரு பெருங்குரங்கு? அந்த அக்கா மல்லா கொழுந்து சிரிக்குது. ஐயோ, கல்யாணமாய் 14 வருஷம் ஆகுது, ஏன் மாமியால என்ன சொல்லி திட்டம்னு ஆசைப்பட்டனா அதே இந்த கருவாயன் நம்ம ஊர்ல மைக்ல சொல்றாண்டி ஆயா அப்படின்னு பாக்குது. ஐ லைக் தட் வேர்ட் கருவாயன். அடுத்து நாத்தனா உட்கார்ந்து இருந்தால, 2வது லைன் நைசா நாத்தனா கூட்டா. மண்ணோ நல்ல மண்ணு, என் மன்னவரும் நல்லவரு, மன்னவரு கூட பிறந்தே. அந்த அக்கா என் வாயே பாக்குதா, மாமியாவே இவன் குரங்குன்னு சொன்னானே, நாத்தனாவே என்ன சொல்ல போறானோன்னு பாக்குது. மன்னவர் கூட பிறந்தே மலை குரங்கே தொந்தரவு, மலை குரங்கு. ஒரே அடிதடிங்க. நம்மால் வந்து அதுதான் ஆன்சிங்கிற வந்து பார்த்தான். அம்மா பொண்டாட்டி அக்கா 3 பேர் சண்டை போடுறாங்க, பிள்ளை அழுதுன்னு இவன் தாளாட்டு பண்ணான். எப்படி தெரியுமா? யாரும் அடிக்கவில்லை, யார் அடிச்சும் இவாளல, தானே அழுகிறாண்டி, தம்பித்தோணை வேணுமுன்னு, தம்பித்தோணை வேணுமுன்னு. அவன் ரூட்டை கொண்டு போய் எங்க விட்டான் பாத்தீங்களா? எப்படி விட்ட போட்டிருக்கிறாரு பாருங்க. கொரோனா காலகட்டத்துக்குள்ள சமூக இடைவெளி விட சொன்னாங்க, சண்முக இடைவெளியே இல்லாம 12 பிள்ளை பெற்றுக்கான்னு சொன்னா
இந்த வர்ற மருமகளால சந்தோஷம் இருக்கா சார்? ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யறங்க. கண்ணதாசன் தான் ரொம்ப அழகா சொன்னா, உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளிடும் போதெல்லாம் அன்பே சேர்த்தனைத்து தொல்லை தமக்கன்றும் சுகமெல்லாம் பிறக்கென்று சொல்லாமல் சொல்லுத்தரும் தேவதின் கோவிலது. பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கரணியது. இருக்கின்ற பிடிசோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற தெய்வம் அது. அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை. உலகத்தில் சிறந்தது தாய்மை, இதை ஒப்புக்கொள்வதே நேர்மைன்னு சொல்லி தாயினுடைய பாசத்தை சொன்னானே. இந்த தாய்க்கு இணைய அந்த தாரம் வந்து நிக்க முடியுமா? நான் கேட்கிறேன். நாடுகள்ல கூட தாய்லாந்துன்னு ஒரு நாடு இருக்கு. எங்கேயாவது பொண்டாட்டிலாந்துன்னு இருக்குதாங்க? நான் கேட்கிறேன். ஐயா, ஒரு பிச்சைக்காரன் கூட நம்ம வீட்டுல வந்து பிச்சை கட்டானா எப்படி கேட்பான்? அம்மா தாயே பிச்சை போடுங்கன்னு தான் கேட்க முடியும். பொண்டாட்டியே ஒய்ஃபே சோறு போடுனா செருப்பு கொண்டு அடிப்பாங்களா மாட்டாங்களா? எல்லா இடத்துலயுமே தாய்க்கு தான் முன்னுரிமை கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா, வாழ வந்த வீட்டுல அனுபவசாலிகள் என்றைக்குமே மாமியாரா தான் இருக்கிறாங்க. அவங்க மருமகளா இருக்கிறது இல்ல. மருமகளுக்கு மாமியாளுக்குமான வித்தியாசம் என்ன தெரியுமா? ஒரு காலத்துல மருமகளா இருந்ததுனால தான் உங்களுக்கு அவங்க புத்தி சொல்றாங்க. இதை செய்யாதுன்னு சொல்றாங்கன்னா சொல்லக்கூடிய தகுதி அவங்களுக்கு இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? மருமகளா இருந்து மாமியார் ஸ்தானத்துக்கு வந்திருக்காங்க. நீங்க மருமக ஸ்தானத்துல மட்டும்தான் இருக்கீங்க. 2 ஸ்தானத்துல இருந்து ஒரு செய்தியை பார்க்கறதுக்கும் ஒரு ஸ்தானத்தோட அனுபவத்தோட ஒரு செய்தியை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்கிற காரணத்தினால கூழு சுண்டல் வேர்க்கடலை வத்தக்கரை விடுமாக சுண்டகஞ்சி சுட்டால மக்காத்தூள் நீர்மறு பெருத்தனி இலை நீராத்துக்கு கடன்மட்ட கம்யூனிட்டி வெள்ளருக்கு அவிச்சமட்ட ஆப்பாயில் இந்த மருமக இது எல்லாமே டூப்பு. குடும்பத்தை தூக்கி நிறுத்துற அனுபவம் நிறைந்த மாமியாதான் டாப்பு. நடுவரை எங்களுக்கு தான் நீங்க தரணும் தீர்ப்பு, இல்லாட்டி இந்த ஊர் மக்களே உங்களுக்கு வைப்பாங்க ஆப்பு என்று சொல்லி. நடுவர்ல எங்க பக்கம் தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க புத்திசாலி. ஏன்னா ஜெயிச்சிடறோம்ல. எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள். ஏன்னா அவங்கள்ட்ட தோத்துறோம்ல. நடுவர் நீங்க எங்க பக்கம் தீர்ப்பை கொடுத்தா நாங்க புத்திசாலி, எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள். எங்களை புத்திசாலி என்று இன்னொரு புத்திசாலியால் தான் சொல்ல முடியும். எங்களை முட்டாள் என்று இன்னொரு முட்டாளால் தான் சொல்ல முடியும். நீங்க தீர்ப்பை யார் பக்கம் வேணாலும் கொடுத்துக்கங்க. வியக்க வைத்த ரசிகர்களுக்கு மீண்டும் நன்றி பாராட்டி, இல்லறத்தில் இனிமை சேர்ப்பது என்றைக்குமே மருமகளை காட்டிலும் மாமியாவே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டு விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் அபு சாருக்கு. உண்மையிலே மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி என்ன பட்ட 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 1000 வாலா பட்டாசு மாதிரி. பட்டாசு கூட பத்த வச்சாதான் வெடிக்கும், இதெல்லாம் பத்த வைக்காம வெடிக்கிற அபு சாருக்கு ஒரு ஜோரா ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். உண்மையிலே மாமியாருங்கிற ஒரு அணியை மிகப்பெரிய தூக்கி நிறுத்திருக்கிறார். கடைசி அந்த கண்ணதாசனுடைய வரிகள்லாம் சொல்லி தாய்மை அதை ஒப்புக்கொள்வதுதான் நேர்மை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனா நான் சமையலை பத்தி சொன்னார்ல, நான் ஆண்கள் கிட்ட கேட்கிறேன், அம்மா சமையல் நல்லா இருக்குமா பொண்டாட்டி சமையல் நல்லா இருக்குமா? அம்மா ஆச்சரியமா இருக்கு. அம்மாவுக்கு டக்கு டக்குன்னு ஓட்டு வருது. அம்மாவா பொண்டாட்டியா? அம்மா 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 வேற. இங்க அம்மாவா பொண்டாட்டியா? அம்மா. அந்த அண்ணெல்லாம் ஒளிஞ்சிருந்து இப்படி வச்சுக்கிட்டார். அம்மா அம்மா மெதுவா அம்மா. ஐயா இங்கிட்டியா அம்மா சமையலா ஒய்ஃப் சமையலா? அம்மா. ஆக மொத்தம் பொண்டாட்டிக்கு ஒரு ஓட்டு இல்லை. நீங்கெல்லாம் கிளம்புங்கக்கா, உங்க ஊருக்கு கிளம்புங்க. என்னங்க இவ்வளோ பரிதாபமாவா சமைக்கிறாங்க? ஆனா அம்மா சமையலுக்கும் பொண்டாட்டி சமையலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆண்கள் கரெக்டுனா கைத்தறி கொடுக்கணும். சாதாரண தக்காளி சோறு பிரியாணி மாதிரி இருந்துச்சுன்னா அது அம்மா சமையல். பிரியாணியே தக்காளி சோறு மாதிரி இருந்துச்சுன்னா அதான் பொண்டாட்டி சமையல். பாதிக்கப்பட்டவர்கள் கைத்தட்டல் கொடுக்கிறார்கள். இன்னும் சொல்றேன். இப்போ நீங்க ஹாலில் இருக்கிறீங்க, தோசை சுட்டு 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 உங்க தட்டுக்கே வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? கிச்சன்ல உங்க அம்மா தோசை சுட்டுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இதுவே பிச்சைக்கார மாதிரி தட்டு எடுத்துட்டு நீங்களே கிச்சனுக்குள்ள போய் அம்மா தாயே ஒரு தோசை போடுமா அப்படின்னா என்ன அர்த்தம்? பொண்டாடி தோசை விடுறான்னு அர்த்தம். ஒரே வார்த்தை தான். அம்மா கேட்கறதுக்கும் பொண்டாடி கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. உடம்பு எப்படிப்பா இருக்கு அம்மா, அதுவே பொண்டாட்டி உடம்பு எப்படி இருக்கு அது பொண்டாட்டி. பாசத்தை வீசுனா அம்மா, பாத்திரத்தை வீசுனா அதான் பொண்டாட்டி. உண்மையிலே கல்யாணத்துக்கு அப்புறம் நான் மகிழ்ச்சியா இருக்கேன்னு சொல்லக்கூடிய ஆண்கள் இருந்தா கை தூங்க பார்க்கலாம். திருமணத்திற்கு பின் மருமகள் வந்ததுக்கு அப்புறம் நான் எங்க மகிழ்ச்சியா இருந்து இனிமே நான் வயசுக்கு வந்தான்னு வராட்டி என்னங்கிறார். சத்தியமா சொல்றேன், கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஆண் மகன் மகிழ்ச்சியா இருந்தா 2 விஷயம்தான். ஆண்கள் கரெக்ட்னா கைத்தல் கொடுக்கணும். ஒன்று உங்களுக்கு அமைஞ்ச மனைவி வரமா இருக்கணும், இல்லாட்டி ஊருக்கு போனவங்க பொண்டாட்டி வராம இருக்கணும். சரி, நான் பெண்கள் கிட்ட கேட்குறேன், மருமகள் இவ்வளோ நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்கல்ல, கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல இப்போ வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் என் வீட்டுக்கார் சாப்பிட்ட அதே எச்சு தட்டில் தான் நான் சாப்பாடு சாப்பிட்றேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தால் கை தூங்க பார்க்கலாம்.
ஒரு மருமகளும் கை தூக்கல. அங்கெல்லாம் அவர்லாம் பாரு கொந்தளிக்கிறார். ஆனா மாமியார் சாப்பிட்டுருப்பாங்க தெரியுமா? அம்மாக்கள் எல்லாமே தாத்தாக்களுடைய அவங்க தட்டில் சாப்பிட்டுருப்பாங்க. அது எச்சு தட்டில் பெண்கள் மருமகளும் சாப்பிட்டுருப்பாங்க. சபை நாகரிகம் கருதி கூச்சப்படுறாங்க. அப்படி எச்சு தட்டில் சாப்பிட்டா என்ன அர்த்தம்? உங்க மேல பாசம் நினைக்கிறீங்களா? ஒரு மண்ணும் கிடையாது. ஒரு தட்டு கழுவுறது மிச்சம். இதுதான் கரெக்ட். பாத்தீங்களா எல்லா விஷயம். சரி, இளைய தளபதி விஜய் ரசிகர்கள் இருந்தா ஒரு கைத்தறி கொடுங்க பார்க்கலாம். எல்லாருமே. தல அஜித் ரசிகர்கள் இருந்தா ஒரு கைத்தறி கொடுங்க பார்க்கலாம். அஜித் ரசிகர்கள் அதிகமா இருக்கு. குட் பேட் அக்லி படம் எத்தனை பேர் பாத்தீங்க? குட் பேட் அக்லி. தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா, அள்ளி அள்ளி பார்த்தா குறையாது, பள்ளி கொள்ள கொஞ்சம் வாடி, சாமத்தில் வாயா வாயா சுல்தானே. பரவாயில்ல, நல்ல உற்சாகமா இருக்கிறீங்க. தல அஜித் ரசிகர்கள் இருந்தா ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம். பரவாயில்ல. பெரியவர்கள்லாம் இருக்கிறாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரசிகர்கள் இருந்தா ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம். ஆஹா, அன்று வந்ததும் இதே நிலா சச்சா, இன்று வந்ததும் இதே நிலா சச்சா, என்றும் உள்ள ஒரு நிலா, இருவர் கண்ணுக்கும் அதே நிலா, என்றும் உள்ளது ஒரே நிலா. செவ்வாளர் சிவாஜி கணேசன் ரசிகர்கள் இருந்தா ஒரு கைத்தறி கொடுங்க பார்க்கலாம். இந்த அன்னபாரதியோட ரசிகர்கள் இருந்தா ஒரு கைத்தறி கொடுங்க பார்க்கலாம். ஐயோ சார், செல்லப்பாண்டி சார், எனக்கு இன்னைக்கு பேமெண்ட்டே வேண்டாம் சார், இந்த கைத்தட்டுல போதும் சார். அதுக்காக கொடுக்காம விட்டுறாதீங்க. அவர் பதறுதாரு வாத்தாடி கொடுக்காம. ஆனா இளைய தளபதி விஜய் ஒரு மாஸ் டயலாக் சொல்லியிருப்பாரு. உசுப்பேத்துறவங்கிட்ட உம்மனும் கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். இதை சொல்லி முடிக்கல. முந்தானத்து பரமக்குடியில கீழே இருந்து ஒரு பையன் படார் நினைச்சான். அக்கா பல்லான் ட்ரெண்டு மாறிடுச்சுன்னா. என்னடா மாறிச்சுன்னு, நமக்கு வரக்கூடிய பொண்டாட்டி கம்முனும் கொழுந்தியா கும்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் கான் போயிட்டான். ஆனா உண்மையிலே நான் மாமியார் மருமகள் இருக்கேன்னா ஒன்னே சொல்லட்டுமா, புருஷன் கூட எப்ப ஜம்முன்னு வாழலாம். மாமியார் மருமகள் நீங்க நோட் பண்ணிக்கோங்க, மருமகளுக்கான பாயிண்ட். புருஷன் கூட எப்ப ஜம்முன்னு வாழலாம், மாமியார் கிட்ட கம்முனும் நாத்தனார் கிட்ட உம்முன்னு இருங்க, புருஷன் கூட ஜம்முன்னு வாழலாம். உண்மையிலே ஆண்கள் எப்ப சந்தோஷமா இருப்பாங்க தெரியுமா? என்றைக்கு மாமியாரும் மருமகளும் சண்டை போடாமல் ஒற்றுமையாக இருக்கிறார்களோ அன்னைக்கு தான் என்னுடைய ஆண்களுடைய முகத்துல உண்மையான மகிழ்ச்சியை பார்க்க முடியும். அதனாலதான் இன்னைக்கு விழாக்குழு இந்த பட்டிமன்ற தலைப்பே வச்சிருக்காங்க நான் நினைக்கிறேன். ஆனா தாய் என்பவள் யார்? நிறைய விஷயங்கள். 10 மாதம் ஒரு குழந்தையை வயிற்றுல சுமக்கிறது சாதாரண விஷயமாங்க. முதலாவது மாதத்தில் வாந்தியும், 2வது மாதத்தில் மயக்கமும், 3வது மாதத்தில் மகிழ்ச்சியும், 4வது மாதத்தில் தலைவலியும், 5வது மாதத்தில் வயிற்று வலியும், 6வது மாதத்தில் இடுப்பு வலியும், 7வது மாதத்தில் வளையல் ஒளியும், 8வது மாதத்தில் சோர்வும், 9வது மாதத்தில் பயமும், 10வது மாதத்தில் மறுபிறவியுடன் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் ஒவ்வொரு பெண்ணும் அந்த கடவுளுக்கு சமம் தான் அப்படின்ட்டு சொன்னா அதுதான் தாய் என்பவள். தான் சொன்னா, தோன்றும் போது தாய் இல்லாமல் தோன்றவில்லையே, சொல்லில்லாமல் மொழி இல்லாமல் பேசவில்லையே, வாழும் போது பசி இல்லாமல் வாழ்வதில்லையே, போகும்போது வேறு பாதை போவதில்லையே, ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம் அப்படின்னு தாய் இல்லாம நான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறார். தாய்க்கு பின் தாரம் அப்படின்னு அவர் சொன்னாலும் அந்த தாயவே விட்டுட்டு உங்களுக்காகத்தானே நாங்க வாரோம் என்று பேசுவதற்காக மருமகள் அணியிலிருந்து திருவண்ணாமலையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அஞ்சலி வராங்க. ஒரு பெரிய உற்சாகமான கைத்தடல் மருமகள் எல்லாம் சேர்ந்து கொடுக்கலாம். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்தனவை. என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும் என் தாய் திருநாட்டிற்கும் என் தாய் மொழிக்கும் முதற்கோடி வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களை வணங்கி. எவ்வளவு பாங்கான பொண்ணு. ஆமா நடுவர் அவர்களே, உண்மையா ரசிகர்களுக்கே ஒரு ரசிகர் கூட்டம் வைக்கணும்னு சொன்னா இந்த ஊர் மக்களுக்கு தான் வைக்கணும். ரொம்ப அருமையா நான் ரசிக்கிறீங்க. முதல்ல உங்களுக்காக நீங்களே ஒரு கைத்தட்டல் கொடுத்துக்கோங்க. ரொம்ப அருமையா ரசிக்கிறீங்க. அவரு அங்க இருந்த அந்த அண்ணன் வந்தாரு. ஆமா, அவர் தான். உங்களை பத்தி
ஏதாவது வாழ்த்தி வர்ணிச்சாரா? இல்லங்க. அவர் ஏன் வர்ணிக்கல? ஏன் அவர் ஏன் உங்களை வர்ணிக்கல? எதுக்குமா? வர்ணிக்கிற மாதிரி மூஞ்சி இருந்தா வர்ணிச்சிருக்க மாட்டாரு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதான் சொல்லிட்டியம்மா. இல்ல இல்ல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க யாரு? பொண்ணா நீங்க? அப்பனா பேயா? இல்ல, ஓவியம். கண்ணா அது? காவியம் நடுவர்களே. சோ உனக்கு எக்ஸ்ட்ரா 200 ரூபாய் அன்னைக்கு பேமெண்ட் கொடுத்துறதம்மா கண்டிப்பா. தேங்க் யூ நடுவர்களே. அப்படி ஒரு பெண்ணால, ஒரு மருமகளால தான் ஒரு மருமக மனசை புரிஞ்சிக்க முடியும். அதனால தான் உங்களை பத்தி நான் ஒரு பாட்டு பாட்டு. இவர் எங்க நடுவரை பேசுறாரு? பூரா கொழுந்தியா ஸ்கிரிப்டே. ஆமா நடுவர். அவ்வளவு இருந்துச்சு. உங்களை பத்தி நான் பாட்டு பாட்டுமா? பெண்ணே நீயும் பெண்ணா, பெண்ணாகிய ஓவியம் ரெண்டே ரெண்டு கண்ணா, ஒவ்வொன்றாவியம் ஒரு மூன்றாம் பிறையை சுற்றி தங்க சரிகை நெய்த நெற்றி பனிப்பூக்கள் தேர்தல் வைத்தார் அடி உனக்கே என்றும் வெற்றி. பிரம்மன் செய்த சாதனை உன்னில் தெரிகிறது, உன்னை எழுதும் போது மொழிகள் இனிக்கிறது. ஆனா இந்த ஊர்ல எவ்வளவு அழகா பெண்கள் இவ்வளவு பேர் வந்து ரசிக்கிறீங்க, ஆண்கள் எவ்வளவு ஒரு பக்கம். ஆனா இந்த ஊர் மக்கள் முன்னாடி நின்று பேசுறதுக்கு ஒரு அருமையான தலைப்பை கொடுத்திருக்கீங்க. உண்மையாகவே ரொம்ப அட்டகாசமான தலைப்பு, ரொம்ப அசத்தலான தலைப்புக்கா. ஆமா, என்ன தலைப்பு? இவ்வளவு பெண்ணே நீயும் பெண்ணாலாம் அடிவயத்துல இருந்து பாடிட்டு என்ன தலைப்பா? எத்தனை இட்லிமா சாப்பிட்ட? 42 இட்லி. இல்லங்க 43. 43. ஆமா. ஏமா மாமியாரா மருமகளாமா? குடும்பத்தோட மகிழ்ச்சிக்கு யாரு காரணம்? இதான குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு இல்லறம் இனிக்க யாரு காரணம்? அவ்வளவுதான். மாமியாரா மருமகளா? எஸ். இதான கத்தளிப்பு. சொன்ன உடனே அவருக்கு இன்னாத்துக்கு நீங்க வந்து அம்மா பேச்சு பேசிக்கிறீங்க. ஐயோ ஐயோ ஐயோ. நான் இவ்வளவு நேரம் நல்லா டீசெண்டா போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு வண்டலும் ஜூ மாதிரி ஆயிருச்சு. யாரு ஒற்ற விழிச்ச வாங்கினாருன்னா மாடு மச்சானுக்கு விடமா அப்படி இருக்கா அண்ணன் பேசுனது. வந்ததுலந்து என்னுடைய தாய் சிறந்தவள். நீ பேசுற பேச்சு எப்படி இருக்கு தெரியுமாமா? கோமணங்கட்டினா கோவிந்த சாமி அதை அவுத்து விட்டு போனானா ஆறுமுக சாமி மாதிரி பேசிட்டு இருக்குதுக்கா. பின்ன என்னக்கா வேண்ட வருப்பா புள்ளைய பத்திட்டு அபுன்னு பேர் வச்சா அவர் அப்படிதான் கத்துவாரு. அதெல்லாம் என்ன பண்ண முடியும்? ஏமா மேல குண்டு பட்டு சாகாதவன் கீழே வண்டு கடிச்சத்தான் அந்த கதையால பேசிட்டு இருக்க. ஆமா நடுவர்கள், எங்கேயோ போன மாரியாத்தா என் மேல வந்து யாராத்தா நின்னத்துக்கு நான் பேசுவேன். ஏமா சிஎம்ஏ சிங்கிள் டிக்கல் லாட்டரி அடிக்கார அந்த மந்திரிக்கு எது கேக்குற மசாலா பால்? ஆமா, ஆத்துல ஓடுதான் தண்ணி, பாத்ரூம்ல குளிக்குதான் அந்த அபு பண்ணின்ற மாதிரிலாம் பேசாதீங்க. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அஞ்சலி. டைரக்டா இது வராம டக்குனு அங்கிட்டு போயிருத பத்தியா? ஐ லைக் திஸ் பாயிண்ட். சும்மா வந்ததுல இருந்து என்னுடைய அம்மா எப்படி சாப்பாடு செய்வார் தெரியுமா? உங்களுக்கு சாப்பாடு செய்ய தெரியுதா? நான் என்ன கேக்குறேன், உங்களுக்கு சோறு தொண்டையில இறங்காதா? ஏன் நாங்க தான் சமைக்கணுமா? நீங்க சமைச்சு தின்னுங்க. என்னம்மா பொசுக்குனுடைய நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்டுட்டேன். அவர் கோச்சிட்டு திடீர்னு மாலத்தீவுக்கு போயிட்டா என்ன நிலைமை ஆகுறது? அவ்வளோ ரோசெல்லாம் அவர் கிடையாது, அது வேற விஷயம். அவர் சொல்றாரு என்னைக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சோ அன்னைக்கே ரோசம் பூரா போச்சுங்கிறாரு. இதுல வேற பெண்களுக்கு தாலாட்டு பாட. நீ சொல்றது 100க்கு 100 உண்மை அஞ்சலி. சொல்லுங்க. இப்ப பெண்கள் மருமகள் எல்லாரும் கரெக்ட்னா கைத்தறி கொடுக்கணும். உண்மையிலே இந்த பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பெண்களுக்கு யாரை பிடிக்கும் தெரியுமா? பெண்களுக்கு யாரை பிடிக்கும்? எங்க கூட சண்டை போட்டா எங்களை சமாதானம் பண்ற புருஷனை விட எவன் கிச்சனுக்குள்ள விறுவிறுன்னு போய் சமையல் பண்றானோ அந்த புருஷனை தாங்க எனக்கு பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்ததுல இருந்து என் பொண்டாட்டி தாலாட்டு பாட மாட்டேங்கிறா, என் குழந்தைய தூங்க வைக்கிற மாட்டேங்கிறா. ஏன் எங்களுக்கு மட்டும்தான் அவன் குழந்தைய? உங்களுக்கு எல்லாம் குழந்தை இல்லையா? நீங்க எல்லாம் பாடக்கூடாதா? அது பாத்தீங்களா மணி வேற அடிக்குது. அதான் நான் சொல்றது கரெக்ட். இதுல வேற எங்க அம்மா 10 மாதம் என்னை சுமந்து பெற்றாள். உள்ளே பால் கொடுத்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளிடும் போதெல்லாம் அன்பையை சேர்த்தணித்து. கண்ணதாசன் கவிதை வேற. உங்க அம்மா 10 மாசம் உங்களை சுமக்கும் போது நீங்க 3 கிலோ இருந்தீங்க. இப்ப எரும மாடு மாதிரி 86 கிலோ இருக்கீங்க. உங்களை மருமக நாங்க எப்படிங்க சுமக்க முடியும்? இதுக்கு நீ டைரக்டாவே அவர் எரும மாடுன்னு திட்டிருக்கலாம். பின்ன 3 கிலோ எங்க இருக்கு, 86 கிலோ எங்கக்கா இருக்கு? சுமக்கிற எங்களுக்கு தாங்க, மருமகளுக்கு தாங்க. எனக்கு ஒரு டவுட், அபு சார் 86 கிலோன்னு எப்படி உனக்கு கரெக்டா தெரியும்? போன வாட்டி அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க என்கிட்ட. ஓ, தின்னுட்டு பெருசாயிடுச்சு அந்த எரும மாடு 86 கிலோ இருக்குதுன்னு சொன்னாங்க. போதுமா, ஒரு பேச்சால ஒரு தடவை எரும மாடுன்னு சொன்னா போதும். ஏன்னா இன்னைக்கு பெண்களுடைய வாழ்க்கை தெரியுமா நடுவர்களே?
ஆண்களுடைய வாழ்க்கையில திருமணம் அப்படின்றது ஒரு நிகழ்வு தாங்க. ஆனா பெண்களுடைய வாழ்க்கையில திருமணம் என்பது ஒரு மரத்தை வேரோட பிடுங்கி இன்னொரு இடத்திலே நடக்கூடிய மரபடு விழான்னு சொன்னா எவ்வளவு மாற்றங்களை தாண்டி ஒரு மருமக வீட்டுக்குள்ள வராங்க சார். 1000 வாயை கிழிக்கிறீங்களே அபு சார், ஒரு பொம்பளை ஒரு மருமக. ஆனா அவனைய புரிஞ்சுக்கிடவே முடியலமா. திடீர்னு அபு எருமாடுங்க, திடீர்னு அபு சாருங்க. இல்ல அது அவங்க பொண்டாட்டி சொன்னாங்கன்னு சொல்றேன், நான் சொல்ல மாட்டேன் சார், நான் சொல்ல மாட்டேன் மேடம். ஏன்னா இன்னைக்கு எல்லா கணவனும் என்னக்கா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, இந்த மாமியார் என்னக்கா கேட்கறாங்க வீட்டுக்குள்ள வரும்போது, என்னென்ன சீர் எடுத்துட்டு வந்த நீ, என்னென்ன கட்டில் எடுத்துன்னு வந்தியா, ஃப்ரிட்ஜ் எடுத்துன்னு வந்தியா, வாஷிங் மிஷின் எடுத்துனியா, என்னென்னலாம் எடுத்துட்டு வந்தேன்னு கேட்கறாங்களே. எதையெல்லாம் நீ இழந்துட்டு வந்தேன்னு சொல்லி எந்த மாமியாராச்சும் கேட்கறாங்களாக்கா? நல்லா ஜோரா இதுக்கெல்லாம் கைத்தல் கொடுக்கலாம் பெண்கள்லாம். தன்னுடைய உடன் பிறந்தவர்களை தான் ஆசையா வாழ்ந்து பிறந்த வீட்டை விட்டுட்டு வரா, தன்னுடைய அப்பா அம்மாவை விட்டுட்டு வரா. இது எல்லாமே விட்டுட்டு வரதுக்கு காரணம் என்ன சார்? கணவனை நம்பி வர்றது தானே. ஆனா அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. எங்களுடைய மாமி அம்மா நல்லவங்க. நான் ஒரு விஷயம் தான் சொல்றேன், உங்க அம்மா நல்லவங்க தான், ஆனா எங்களோட மாமியார் நல்லவங்க இல்லை. உங்களுக்கு அம்மாவா இருக்கும் போது அவங்க நல்லா தாங்க இருக்காங்க, ஆனா அவங்க மாமியாரா மாறும் போது. ஆனா ஒன்னு சொல்றேன்க்கா, இந்த மாமியார் 3 நாள் கல்யாணம் ஆன முதல் மாதத்துல இந்த 3 நாள்ல நல்லா தாங்க இருப்பாங்க மாமியார். ஐயோ என் வீட்டுக்கு ஒரு மருமக வந்திருக்கா பாரு, அஞ்சிக்கா மொத்துவாணி மாதிரி இருக்காடி, என்ன அழகு என்ன அழகுன்னு சொல்லுவோம். எப்ப 3 நாள். அதுக்கப்புறம் வந்திருக்கு பாரு குரங்கு மாதிரி, எரும மாடு மாதிரி, எப்படி தூங்குது பாரு. உங்க வீட்டுல இதா சொல்லி கொடுத்தாங்களா உனக்கு? எரும மாடு விடிஞ்சு 8 மணி ஆகுது இன்னும் தூங்குது பாரு, தூங்குது பாரு. அதுலயும் ஒரு விஷயம் சொல்லுவாங்கக்கா, ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி தூங்குனா குடும்பம் விளங்குமா? சூரியன் உதைக்கிறதுக்கு முன்னாடி எழுந்துக்கணும்டி, அவதாண்டி நல்ல பொம்பளை. நான் என்ன கேக்குறேன் மாமியார்லாம் பார்த்து, சூரியன் எத்தனை மணிக்கு போய் தூங்குது? சீக்கிரமே 5 மணி 6 மணிக்குள்ள தூங்க. நீங்க வர மருமகள் 6 மணிக்கு தூங்க விட்டுறீங்களா? எல்லா வேலையும் செஞ்சுட்டு 10 மணி 12 மணிக்கு அந்த அம்மா படுகுது. அப்ப எப்படி காலையில எழுந்துக்க முடியும்? கை தடுங்கக்கா. நீங்க நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி ஒண்ணும் உண்மை நடுவர்களே. ஏன்னா எது பண்ணாலும் மாமியார் காரி குத்தம் தான் சொல்லுவா. நின்னா குத்தம், நடந்தா குத்தம், எழுந்தா குத்தம். கேள்விக்கு பதில் சொன்னா எப்படி பேசுது பாரு, திமிரு பிடிச்சது. அமைதியா இருந்தா ஊமை தாண்டி ஊரை கெடுக்கும். சிரிச்சு பேசுற என்ன சொல்லுது, பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சு. படிச்சுட்டு பேசுனா படிச்ச திமிரு பாரு, படிக்கலன்னா பட்டி காட்டு முண்டோன்னுது. நாங்க என்னதான் பண்றது, என்னதான் பண்றது? ஆனா ஒரு விஷயம் நடுவர்களே, ஒரு விஷயம், மாமியாருங்கெல்லாம் மண்டையில கொண்ட போடாம கூட இருந்துரும், ஆனா மருமக கூட சண்டை போடாத மாமியார் இந்த உலகத்திலே இல்லை நடுவர்களே. கொண்டை சண்டை உண்மையா? ஆர்பின் இல்லாம கொண்ட போடுறதும், காரணமே இல்லாம மருமக கூட சண்டை போடுறதும் தான் இந்த மாமியாரோட வேலை நடுவர். அது இந்த அபு சார் சொன்ன இந்த சாடமாடையா பேசும் தெரியுமா, அது பாட்டுக்கு மருமகா தூத்து தொளிச்சு கோலம் போட்டுட்டு இருக்கும். இது என்ன சொல்லும் தெரியுமா? ஆரம்பிக்கும், ஒரு கோழி வெடக்கோழி அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கு, அது பிடிச்சி அந்த தோகையை ஒடிக்கணும் அப்படின்னு சம்பந்தமே இல்லாம அந்த கோழியை பத்தி பேசுறது, நாயை பத்தி பேசுறது. உண்மையா குறை சொல்ல நடுவர்களே, உண்மையாதான். ஏன்னா நம்ம எது பண்ணாலும் ஒண்ணும் இல்லக்கா. அன்னைக்கெல்லாம் ஒரு மருமக வீட்டுக்குள்ள போயிருக்கு. இந்த தலைப்பை வச்சு சொன்னாரு பாருங்க எங்க அண்ணன், இனிப்பானவர்கள் யாருக்கு சுகர் இருக்கு? மாமியாருக்கு தான் சுகர் இருக்கு, அதனால இனிப்பானவங்க. ஏன் சுகர் வராது? அன்னைக்கெல்லாம் ஒரு மருமக கல்யாணம் ஆகி போயிருக்குக்கா, அந்த மாமியார் கேட்டிருக்கு, நல்லா நீ படிச்சேன்னு சொன்னாங்க, அந்த காலத்துலலாம் நாங்க பாலை வச்சு பால்கோவா பண்ணோம், நீ எங்க ரசத்தை வச்சு ரசகுல்லா பண்ணு பார்க்கலாம் அப்படின்னு அந்த மாமியார் கேட்கு. உனக்கெல்லாம் ரசம் வைக்கக்கூடாது, விஷம் தான் வைக்கணும். சும்மா எதுக்கெத்தாலும் குத்தம். எனக்கு ஆண்கள் தெளிவா இருக்காங்க. 5 வயசுல மதர் சொல்றதை கேட்கணும், 20 வயசுல ஃபிகர் சொல்றதை கேட்கணும், 40 வயசுல சுகர் சொல்றதை கேட்கணும்னு தெளிவா இருக்கிறாங்க. உண்மை நடுவர்களே, ஆண்களுக்கு எல்லாம் சுகர் வரணும்ன்ற இப்படி எல்லாம் பேசுற ஆண்களுக்கு சுகருக்கு மட்டுமா? பிபி வரணும், கொரோனா வரணும், பைல்ஸ் வரணும், எல்லாமே வரணும். ஏமா ஏதோ சாபம் விட்டு பின்ன என்னங்க பைல்ஸ் வரைக்கும் போயிட்டியம்மா? பின்ன என்னங்க, மரணம் என்னும் தூது வந்தது, அது மனைவி என்னும் பொண்டாட்டியே போ போ, கொழுந்தியாவே கொழுந்தியாவே என்னத்துக்கு கூப்பிடுறீங்க? ஒண்ணு வச்சு வாடுறதுக்கே உங்களுக்கு எல்லாம் துப்பு இல்ல, இதுல இன்னொன்னுக்கு என்னத்துக்கு வாழ முடியும்? ஆமா, உண்மையிலே ஒரு பொண்ணு மாப்பிள்ளை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மாப்பிள்ளை கிட்ட போய் சொல்லி பாருங்க, பொண்ணு கிட்ட போய் சொல்லி பாருங்க, பொண்ணுகிட்ட மாப்பிள்ளைக்கு ஒரு தங்கச்சி இருக்குன்னு சொல்லி பாருங்க, பொண்ணோட முகம் லேசா வாடும். அதுவே மாப்பிள்ளை கிட்ட போய் சொல்லி பாருங்க, பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி இருக்குன்னு சொல்லிங்க ஈன்னு எழுதிப்பாங்க.
அது எப்படி ஒரு ஜாலியா இருந்து பாத்தியா? ஆமா, இதே பொழப்பு தான்க்கா இவங்களுக்குலாம். ஆனா ஒரு மாமியாரும் ஒரு விஷயம் கேக்குறாங்கக்கா. இந்த பார், நான் உங்க வீட்டுல நீ மகாராணியா வளர்ந்தியா? 8 மணி வரைக்கும் தூங்குறிய, இதெல்லாம் குடும்பத்துக்கு உருப்பிடுமான்னு கேக்குறாங்க. ஒரு விஷயம் தாங்க, எங்க வீட்டுல எங்க அப்பா ராஜாவா இல்லாம இருக்கலாம், ஆனா எங்களை எல்லாரையுமே அவர் இளவரசியா தாங்க வளர்த்தாங்க. உங்க வீட்டுல தாங்க அதனை நீங்க மதிக்க மாட்டீங்க. இவ்வளவு நேரம் தூங்குற, இவ்வளவு நேரம் பண்ற. நான் என்ன கேக்குறேன், உங்க வீட்டு குடும்ப வழக்கத்தை எங்களுக்கு கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்க்கா, இல்லையா? வர மருமகளுக்கு அதுக்குள்ளே எங்க வீட்டுல நாங்க இப்படி எல்லாம் பண்ண மாட்டோம், எங்க வீட்டுல நாங்க புளி சாதம் தான் சாப்பிடுவோம், எங்க வீட்டுல என் பிள்ளைக்கு சாம்பார் சாதம் தான் பிடிக்கும். உனக்கு 2 தான் பண்ண தெரியுமே. நடுவர் அவர்கள் எல்லாரும் இந்த மாமியார்லாம் சொல்றது என்ன, எங்க குடும்ப வழக்கம் வேற, அதை புரிஞ்சுக்கோ. நான் என்ன கேக்குறேன்க்கா, இப்ப ஒரு தோசை கல்லு வாங்குறோம், சரிங்களா? சரி. தோசை எடுத்த உடனே ரவுண்டா சுற்றுது வராது. அதை என்ன பண்ணணும்? தண்ணி ஊத்தி வச்சு ஒரு 10 நாள் 15 நாள் பழக்கணும். ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு தோசை ஊத்துறதுக்கே ஒரு 10 நாள் 15 நாள் எடுக்கும். உனக்கு கல்யாணம் முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆகுதுமா? 3 மாசம். 3 மாசம். நீ எவ்வளவு நாள் பழகி இருக்க? சாரி, தோசை கல்லோட அவன் புருஷனோட. அது ஒரு 10 நாள் தான் வீட்டுல இருந்தா, அவன் ஒரு பக்கம் தெரியறான். நான் 3 மாசத்துல 2.5 மாசம் ப்ரோக்ராம்னே போச்சா. அப்புறம் எப்படி தோசை கல் பழகுறது, எப்படி புருஷனோட பழகுறது? அவன் தோசை எல்லாம் சாப்பிட மாட்டான், அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க 1000 சொல்லுங்க, நான் மருமகளா இருந்து அந்த விஷயத்த சொல்றேங்க. இது வரைக்கும் என் புருஷனோட பேரை கூட நான் சொல்லி கூப்பிட்டது இல்லைங்க. அதாங்க, புருஷன் பேரை கூட சொன்னது இல்லையா? இங்க வாடா எருமை அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவேன். அந்த பிள்ளை எருமைன்னு சொன்னது உங்களை இல்ல நடுவர், வாடா எருமைன்னு அப்படி கூப்பிடக்கூடாதுமா. நடுவர் அவ்வளவு பாசங்க, அப்படி பாசம் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு மாமியார் எல்லாம் சொல்றது, எதுக்கு எடுத்தாலும் இவ இப்படி பண்றா அப்படி பண்றான். அதுவும் 2 மாமியார் பேசிக்கிட்டதை கேட்கணும்க்கா. ஒரு மாமியார் கேக்குது, எப்படி உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தியே, உன் மாப்பிள்ளை உன் பொண்ணை எப்படி பாத்துக்கிறாருன்னு. அவன் அது ஏங்கா கேக்குற? அவர் நின்னா நிக்கிறாரு, உட்கார்றாரு. அவர் கிழிச்ச கோட்டை எங்க மாப்பிள்ளை தாண்டது இல்லைங்க, எல்லாம் இந்த அம்பாள் பிராப்தங்க. ஏண்டி என் பையன் தான் நாசமா போயிட்டா, ஏன்டி இப்படி சொல்ற? எங்க வீட்டுக்கு ஒரு மருமகன் ஒரு பாதகத்தி வந்தா பாரு, அவ நிக்கிறா, உட்கார்றான். நான் என்ன கேக்குறேன், உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? என்னானாலும் இந்த வாடா எருமையை தான் ஏத்துக்கிட முடியலமா. இங்க கேட்டுடலாமே, இங்க ஆவார குளத்துல எல்லாம் அப்படி கிடையாதுமா, நீ தெரியாம சொல்ற. அக்கா, அங்க உள்ள மருமகள்கிட்ட நான் கேக்குறேன், உங்க கணவரை நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? அத்தானா வாடா போடான் தான் அந்த அக்கா கூப்பிடுவாங்க. எப்படிக்கா கூப்பிடுவீங்க? இல்லையா மாமான்னு கூப்பிடுங்க. சோறுலாம் கூப்பிட மாட்டாங்க. எங்க இங்க உள்ள மருமகள் எப்படி கூப்பிடுவீங்க உங்க புருஷனை? அத்தான். வாவ், அதோட அவன் ஜெத்தான் அப்படிங்கிறாரு. வேற எப்படி கூப்பிடுறீங்க? ஏங்கண்ணா. ஐயோ, அப்படியா? ஏங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் ஆயிருக்குன்னு அர்த்தம். யோ அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 வருஷம் ஆகுது. இந்த வாடா எருமை அந்த பிள்ளைலாம் 6 மாசத்துல கூப்பிட ஆரம்பிச்சிருச்சு. என்ன நடக்கு? ஆனா இந்த மாமான்னு கூப்பிடுவீங்களாக்கா யாராவது? மாமானா என்ன அர்த்தம்? பாசம்னு நினைச்சிடாதீங்க, மாங்காய் மடையன்னு அர்த்தம். அவளை அதுதான் சிரிக்குது பாரு. கரெக்டா நடுவர் அவர்களே, ஒரு விஷயம் தாங்க, இந்த மாமியார்லாம் என்ன சொல்றாங்க, தாம் பொண்ணு அவங்க மாப்பிள்ளைய கூப்பிட்டுட்டு தண்ணி கொடுத்தனம் போனா அவ கெட்டிக்காரின்றாங்க. இதே வந்த மருமக மாப்பிள்ளைய கூப்பிட்டுட்டு தண்ணி கொடுத்தனம் போனா அவ கொடுமைக்காரின்றாங்க. உங்களுக்கு வந்தா இரும்பலி, எங்களுக்கு வந்தா கொரோனாவாங்க. என்னங்க இதுல நியாயம் இருக்கும் சொல்லுங்க நடுவர் அவர்களே? ஆனா இவ்வளவு கொடுமைகளையும் தாண்டி எங்க மருமகள்லாம் எதுக்காக தெரியுமா வாழறாங்க? அந்த கணவனுடைய அந்த பாசத்துக்காக மட்டும் தான் நடுவர் வாழறாங்க. அது மாதிரி கணவன் இருக்கும்போது நாங்கெல்லாம் எப்படி தெரியுமா பாடுவோம்? சேல மேல சேல வச்சு செவத்தப்பட்டு 100 வச்சு ஒரு மெச்ச கை பொடிச்ச ஒரே ஒரு உத்தமரு வீர பாண்டி தேரு போல பேரெடுத்த சிங்கந்தா ராமர் என்ன தர்மர் என்ன மதன் மனசு தங்கந்தா மாமாவே நீ வேணோ 7 ஜென்மந்தா. ஸ்டாப். அக்கா, மருமகளா இருக்கேன், நான் இப்படி பாடுறேன், இதெல்லாம் நல்ல புருஷனுக்கு பாடணும்க்கா. இந்த பாட்டெல்லாம் இதுவே
ஊதாரியா நாதாரியா இருக்கிற புருஷனுக்கெல்லாம் அப்படி வாட்டமா வந்ததுன்னு. ஐயோ கடவுளே. ஊதாரியா நாதாரியா குடிச்சிட்டு இருக்கிற புருஷனுக்கெல்லாம் எப்படி காப்பாடணும்? ஒன்னும் இல்ல நடுவர் அவர்களே, நேத்து ரொம்ப வெயில் ஜாஸ்தியா இருந்ததுன்னு என் புருஷன் கிட்ட போய் லெமன் வாங்கிட்டு வாடா, எலுமிச்சை பழம் லெமன் வாங்கிட்டு வாடான்னு அமிச்சேன். சரி, அவன் பெக்காடியா லெமனை வாங்கிட்டு வரான் நடுவர் அவர்களே. இவரெல்லாம் வச்சு நான் எப்படிங்க குடும்பம் நடத்த முடியும்? இது மாதிரிலாம் குடிச்சிட்டு வரவங்களுக்கு எப்படி காப்பாடணும்? இங்க இருக்கிற மருமகளுக்கு நான் டிப்ஸ் சொல்றேன், மாமியாரெல்லாம் கணக்கில் எடுத்துக்காதீங்க, அவங்களுக்கு எல்லாம் புரியாது சரிங்களா? இங்க இருக்கிற மருமகளுக்கு டிப்ஸ் சொல்றேன். குடிச்சிட்டு ஊதாரியா இருக்கிற புருஷனுக்குலாம் எப்படி தெரியுமா மேடம் பாடணும்? இதே பாட்டு இதே டியூனு, ஆனா லிரிக்ஸ் மட்டும் ஏன் லிரிக்ஸ். இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்கக்கா, உங்களுக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும், நாளைக்கே கூட யூஸ் ஆகும் சரிங்களா? முதல்ல என்ன பண்ணணும், சேரு மேல சேரை வைக்கணும்க்கா. ஏன்னா எகிரி அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹைட்டு பத்தாது. முதல்ல ப்ராப்பர்ட்டியை செட் பண்ணணும். சரி சரியா? சேரு மேல சேர வச்சு செவுத்துல தான் கால வச்சு கழுத்தா மட்ல ஒண்ணு வச்சு குனிய வச்சு குமுற வச்சு சேரு மேல சேர வச்சு செவுத்துல தான் கால வச்சு கழுத்தா மட்ல ஒண்ணு வச்சு குனிய வச்சு குமுற வச்சு வாயில தான் ரத்தம் வந்தா துணிய வச்சு தொடப்பேனா ரத்த நின்ன அடுத்த நிமிஷம் மீண்டும் அவனை போல பேனா இனிமே நீ குடிச்சேனாவோ கொரவலைய கடிப்பேனா. இது வரைக்கும் எத்தனை கொதவலைய கடிச்சிருக்கோம்? இது வரைக்கும் அவன் பரவாயில்லையா கடிக்கல, 3 மாசம் தான் ஆகுது. முன்னாடி பாடின பாட்டை தான் பாடிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க தப்பா நினைக்காதீங்க நடுவர், நான் தப்பு பண்ணா என் குறவலையை அவன் கடிப்பான், அவன் தப்பு பண்ண அவன் குறவலையை நான் கடிப்பேன். இப்படி கட்சி கட்சி வில்லியானாதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் நடுவர் அவர்களே. அவர் என்ன கேக்குறாரு, கூட்டு குடும்பமா இது என்ன கொரில்லா குடும்பமான்னு கேக்குறாரு. ஏங்க அதெல்லாம் அப்படியே பாசம் வருங்க. ஆனா இந்த விஷயம் மாமியாருக்கு தெரிஞ்சு சொல்லாம இருந்திருக்கலாம். இதுக்கு இது மாமியாருக்கு தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிறந்ததுல இருந்து என் புள்ள மேல என் விரல் கூட பட்டதில்ல, எப்படி அடிக்கிறா பாரு என் புள்ளைய பத்து. நான் என்ன கேக்குறேன், ஒன்னால அடக்க முடியலன்னாலும் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்குறீங்க. தட்டுங்கா 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 ஜோரா மருமகள்லாம் இவன் ஆரம்பத்துல ஜோரா கை தட்டு. உண்மையில மணி சொன்னது 100க்கு 100 உண்மை. ஆமா, இந்த கொதவளைய கிடைச்சான் பாட்டு பாடிச்சுல. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அண்ணன் 24 மணி நேரமும் குடி. அன்னைக்கேன்னு பார்த்தா குடிக்காம போனார். பக்கத்துல உள்ளவன் ஷாக் ஆயிட்டான். டேய் என்னடா சனிக்கிழமை அதுவுமா தண்ணி அடிக்காம போற? வீட்டுல இருந்து மாமியார் வந்திருக்காங்க, மாமியார் மேல அவ்வளவு பயமா? தண்ணி அடிச்சா 2 பேரும் சேர்ந்து அடிப்பாள்வ, அதனாலதான் தண்ணி அடிக்காம போறேன். பாத்தியா, நல்ல குடும்பங்க, நல்ல குடும்பம். ஆனா உண்மையா நடுவர்களே, இந்த மாமியார் இருக்கு பாருங்க, அவங்க சின்ன வயசுல என்ன பண்றாங்க, ஊதாரியா சுத்திக்கிட்டு இருக்கான், சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்கிறான், வீட்டுக்கு ஒழுங்கா வர மாட்டேங்கிறான், இவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டாதான் திருந்துவான், இவன் ஒரு கால் கட்டு போட்டாதான் திருந்துவான். ஏன் சொல்றாங்க, வரப்போற பொண்ணு அவனை திருத்திருவான்னு. அப்படியே நாங்க திருத்தி புட்டா இந்த மாமியாரெல்லாம் பாரு எப்படி பொண்டாட்டி பச்ச கேட்கறான் பாரு, இன்னும் தலகாணி மந்திரம் போட்டாலும் என் புள்ள எப்படி இருக்குன்னு மயக்கிட்டா. இது கூட பரவாயில்ல, நீங்க டாபிக்ல ஒரு திருத்தம் பண்ணணும். தலைப்புல என்ன, மாமியார் அப்படின்னு தான் கொடுத்துருக்கீங்க, மாமியார்கள்னு கொடுக்கணும். ஏன் தெரியுமா, வீட்டுல ஒரு மாமியார் கிடையாது, மருமகளுக்கு 2 மாமியார். நாத்தனார்னு ஒண்ணு வரும் பாருங்க, ஐயோ ஐயோக்கா, அது ஒரு நாத்தனார் சொல்லும் போது நாய் வந்துருச்சு. 2 ஒண்ணுதான், வல்லு வல்ல நீ அதை நானும் குலைச்சிக்கினே கிடக்கும். அது அப்படிதான் வந்து என்ன சொல்லும், அம்மா அண்ணன் முன்ன மாதிரிலாம் இல்லம்மா, முன்னாடிலாம் நான் எது கேட்டாலும் வாங்கி தருவார், இப்ப வாங்கியே தர மாட்டேங்கிறார். அதுக்கு மாமியார் சொல்லும், அது உங்க அண்ணன் தப்பு இல்லடி, வந்து வாச்சிருக்கா பாரு உங்க அண்ணி, அவையெல்லாம் சொல்லி கொடுக்கறது, அதனாலதான் உங்க அண்ணன் இப்படி ஆடுறான்னு. அவங்க பண்ண தப்புக்கு நாங்க என்ன நடுவுறவர்களே பண்ண முடியும். ஆனா ஒரு விஷயங்க, இந்த மாமியார் எல்லாம் ஒரு ஓரவஞ்சனை பண்ணுவாங்க தெரியுமா. இப்ப ஒண்ணுமே இல்லைங்க, மருமக குழந்தையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன சொல்லுவாங்க மாமியாரு, ஊர்ல எல்லாரும் வந்து சீமந்தத்துக்கு குங்குமம் கொடுக்குறாங்க, நான் எப்பத்தான் போய் குங்குமம் கொடுக்க முடியும், அவ வயிற்றுல ஒரு புழு உண்டா பூச்சி உண்டான்னு. சரி, அப்படியே அந்த புள்ள கர்ப்பம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கேனுக்கு கூட்டிட்டு போறாரு புருஷன், ஆனது ஆச்சு ஸ்கேனுக்கு கூட்டிட்டு போனா இதெல்லாம் சொல்லும்,
அந்த காலத்துலலாம் நான் 4 பிள்ளைய நாசுக்கா பெத்தண்டா. இப்பெல்லாம் என்னடா வயிற்று வலிக்கு கூட ஸ்கேன் எடுக்க போறேன், விளக்கெண்ணெய் எடுத்து வயிற்றுல தேடா என் விளக்கெண்ணு மாமியார். இந்த மாமியார்லாம் உசுரோட வச்சிருக்கலாமாக்கா? சொல்லுங்கக்கா. ஆனா அவங்க மாமியார் உசுரோட இருக்காங்களாமா? 3 மாசம் தானே ஆகுது. ஆனா அவங்க உண்மையா இது ஒரு பதில் சொல்லிடுது. 3 மாசம் தான் ஆகுது. இல்ல நடுவர்களே, 30 வருஷம் ஆனாலும் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க எனக்கு மாமியார் இல்ல, இன்னொரு அம்மா. வாவ், சூப்பர்மா, வெரி குட். நடுவர்களே உண்மை, நான் அவங்களெல்லாம் குறை சொல்ல மாட்டேங்க. நல்லது சொன்னா நல்ல விஷயம் சொல்லணும். எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்கல்ல. ஆனா ஒரு விஷயம் நடுவர்களே, அந்த பொண்ணு யாரங்க சுமக்கிறா வயித்துல? யார சுமக்கிறா? உங்க குடும்ப வாரிசு தானங்க சுமக்கிறா. பெற்றோரை நினைவில் சுமந்து, கணவனை இதயத்தில் சுமந்து, குழந்தையை கருவில் சுமந்து, குடும்ப பாரத்தை தலையில் சுமந்து, இதை அத்தனையும் சுகமான சுகம் என்று வாழக்கூடிய மருமகளை நீங்க கொண்டாட வேணாங்க. கொடுமைப்படுத்தாம இருந்தா போதும்னு தான் எங்களுடைய மருமகளுடைய வாதம் எல்லாருமே நடுவர்களே. ஆனா நான் நிறைவா 1000 கேள்வி கேட்டாரு எங்க அபு அண்ணன். நான் நிறைவா 3 கேள்வியை மட்டும் கேட்கிறேன். கேளுமா. ஒரு கேள்விக்கா மருமகளா நல்லா ஸ்ட்ராங்கா கேட்டுக்கோங்க. மாமியார் சைடு 3 கேள்விகள். ஆமா, என்ன தெரியுமாக்கா? மருமகனுக்கு மாமியார் வீட்டுல கிடைக்கக்கூடிய உபசரிப்பு, மருமகனுக்கு மாமியார் வீட்டுக்கு சைடுல கிடைக்கிற உபசரிப்பு எந்த மருமகளுக்காச்சும் மாமியார் வீட்டுல கிடைக்குதாக்கா? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம அம்மா வீட்டுக்கு போனா மாப்பிள்ளைய எப்படி கவனிக்கிறாங்க? மாப்பிள்ளை வாங்க, மாப்பிள்ளை என்ன சாப்பிடுறீங்க, என்ன, நம்ம அனாதையா ஓரமா உட்காந்துருப்போம். மாப்பிள்ளைக்கு அப்படி கவனிப்பாங்க. இதே மாமியார் வீட்டுக்கு நாம வந்தா மாமியார் நம்மளை கண்டுக்குமாக்கா? நீ போய் சமையல் செய், நீ போய் வாசலை கூட்டு. இல்ல, இங்க உள்ள ஆண்கள் கிட்ட கேக்குறேன், மறு வீட்டு சாப்பாடு எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கீங்க? கை தூங்க பார்க்கலாம். கல்யாணம் முடிஞ்ச உடனே பொண்ணு வீட்டுக்கு போய் மறு வீட்டு சாப்பாடு சாப்பிடுவீங்கல்ல, எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கீங்க? கை தூக்குங்கன்னு. அந்த மறு வீட்டு சாப்பாட்டுல தலவாழை இலை போட்டு, அக்கா உங்க சைடா தான் பேசுறேன், நல்லா கேட்டுக்கோங்க பெண்கள்லாம். தலவாழை இலை போட்டு எல்லாம் கூட்டு, குழம்பு, ரசம், அப்பளம், வடை, பாயாசம் எல்லாம் அந்த இலை பூரா நிரப்பி வச்சிருப்பாங்க. ஏன்? மருமக மேல பாசமா? அது ஒண்ணும் இல்லை. அட கூறுகட்ட மருமகனே, என் வீட்டுல என் மக அப்படி ராணி மாரி வாழ்ந்தா, உன் வீட்டுல போய் என் மகளை இந்த ராணி மாரி பார்த்து கொண்டுண்டா அப்படின்னு உணர்த்துவதற்காகத்தான் மறு வீட்டு சாப்பாடுன்னு ஒன்று போட்டு அழுத்துருவோம். அப்படியும் இந்த கூறுகட்ட குக்கருக்கு தெரிய மாட்டாங்க. ஆமா நடுவர்களே, இன்னொரு கேள்வி என்ன தெரியுமா நடுவர்களே? அதாவது எந்த மருமகள் மாமியார அம்மாவா நினைக்கணும், மாமியார அம்மாவா நினைக்கணும்னு கேக்குறீங்களே, எந்த மாமியாராச்சும் வர மருமகளை மகளா நினைக்கிறீங்களா? கேளுங்க நடுவர்களே. எங்க அப்பா வீட்டுல எல்லாம் எங்களுக்கு என்னங்க பேரு? மருமகளுக்கு என்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்க? தங்கோ நீ என் இளவரசிடா, தங்கோ நீ என் மகாராணிடா, என் குலதெய்வண்டான்னு சொன்ன பட்டம் எங்க மாமியார் வீட்டுல கொடுமைக்காரி, பஜாரி, ரத்த காட்டேரி அப்படின்னு கொடுக்கிற பட்டம் எங்க நடுவர்களே? ஆனா ஒரு விஷயம் நடுவர்களே, நான் ஒரு சில சொல்லி நிறைவு செய்யறேன், முடிச்சிடலாம் நேரம். ஒரு விஷயம் சொல்றேன். இவங்க ஆண்கள் எல்லாம் சொல்றாங்கல்ல, எங்க அம்மா பொண்டாட்டி வர முடியாது, எங்க தாய் தான் மேல, எங்க தாரம் கீழே. ஆனா ஒரு விஷயம் தான் சார், உங்கள் தாயை விட உங்கள் தாரம் ஒரு படி மேலன்னு ஏன் தெரியுமா சொல்லணும்? ஏன் தெரியுமா? உங்கள் தாயிடம் நீங்கள் தாரத்தை பார்க்க முடியாது, உங்கள் தாயிடம் நீங்கள் தாரத்தை பார்க்க முடியாது, ஆனால் உங்கள் தாரத்திடம் நீங்கள் தாய் அன்பை பார்க்க முடியும்னு சொன்னா அந்த மருமகளால மட்டும் தாங்க இல்லறம் இனிக்குது நடுவர்களே. ஏன்னா அம்மா கூட வாழ்க்கையில் உங்களை அழகுபடுத்தி தான் பார்த்திருப்பார், ஆனால் உங்கள் மனைவிதான் வாழ்க்கையில் உங்களை ஒழுங்குபடுத்தி பார்த்திருப்பாள்னு சொன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மருமகள் வந்ததுக்கு அப்புறம் தாங்க உங்க வாழ்க்கையே நல்லா இருக்கும். நிறைவா நான் இப்படி சொல்றேன், மாமியார்னா எப்படிப்பட்டவங்க தெரியுமா மேடம்? ஆனா மாமியார் ஒரே விஷயத்துல சொல்றேன், குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்கக்கா. ஒண்ணுல ஒரு மனுஷன் என்ன பண்ணானா, குயிலை பார்த்து, குயிலே குயிலே நீ ரொம்ப அழகா பாடுற, உன்னோட குரல் ரொம்ப அழகா இருக்கு, ஆனா கருப்பா இல்லைன்னா உன்னுடைய மதிப்பே தனின்னு சொன்னானா. அதே மனுஷன் கடலை பார்த்து சொன்னானா, கடலே கடலே நீ அலை அடிக்கும் போது அழகா இருக்க, ஆனா உப்பு கரிக்கிற தன்மை மட்டும் உன்கிட்ட இல்லைன்னா உன்னோட மதிப்பே தண்ணின்னு சொன்னானா. அதே மனுஷன் ரோஜாவை பார்த்து சொன்னானா, ரோஜாவே ரோஜாவே நீ சிகப்பா அழகா இருக்க, ஆனா முள்ளு இருக்கிற தன்மை மட்டும் உன்கிட்ட இல்லைன்னா உன்னோட மதிப்பே தண்ணின்னு சொன்னானா.
ஆனா இது மூணும் சேர்ந்து மனுஷனை பார்த்து சொல்லுச்சா, மனுஷனே மற்றவங்க கிட்ட இருக்கிற குறைய மட்டுமே பார்க்குற குணம் உன்கிட்ட இல்லைன்னா உன்னுடைய மதிப்பே தனின்னு சொல்லுச்சா நடுவர் அவர்களே. அப்போ மருமக கிட்ட இருக்கிற குறைய மட்டுமே பார்க்குற இந்த மாமியாரால என்னைக்குமே இல்லறம் இனிக்காது 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 என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை, பெரிய கைத்தறி கொடுத்துடலாம். நிறைய தலைப்போடு ஒன்றித்து நிறைய பாயிண்ட் பேசினாங்க. கடைசி அந்த குறை சொன்னாங்க பாத்தீங்களா, குறைகளை சுட்டி காட்டினால் நாங்கள் குறைவாகத்தான் இருப்போம், நிறைகளை சுட்டி காட்டுங்கள் நாங்கள் நிறைவாக இருப்போம் அப்படின்ட்டு மருமகளுக்கு ஒரு அருமையான ஒரு பாயிண்ட். ஆனா நான் ஆண்களை பார்த்து கேட்குறேங்க, மனைவியை எந்த அளவு நேசிக்கணும், மனைவியை எந்த அளவு நேசிக்கணும் தெரியுமா? அதாவது உங்க மாமியார் சொல்லணும், ஆஹா நம்ம பொண்ணை இவ்வளவு அழகா பத்திரமா பார்த்துக்கிட்டானே, நம்ம ரெண்டாவது பொண்ணையும் இவனுக்கே கட்டி கொடுத்துற அளவுக்கு நீங்க மனைவியை நேசிக்கணும். நேசிக்கிறீங்களா? ஆனா என் வீட்டுக்காட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா அபு சார், அவருடைய பொதுநலம் தான். உண்மையிலேங்க அக்கா நல்லா கேளுக்கா, சுயநலம்ங்கிறதே அவர்கிட்ட கிடையாது, அவ்வளோ பொதுநலம். நீங்க பைக் வச்சிருக்கீங்கல்ல, பைக்ல என்ன போர்டு போட்டிருக்கு, சாமி பேர் ஏதாவது, சாமி துணை. ஜபா சார் நீங்க பைக் வச்சிருக்கீங்கல்ல, என்ன போர்டு மாட்டிருக்கீங்க? ஆளா பிள்ளை பேர் போட்டிருக்காரு. சரி, நீங்க பைக் வச்சிருக்கீங்கல்ல, பைக்ல என்ன போர்டு வச்சிருக்கீங்க? கணேஷ். பரவாயில்ல. ஆனா என் வீட்டுக்காரர் மாரி பொதுநலம் எங்கேயும் பார்க்க முடியாது. அவரும் பைக் வச்சிருக்கார், பைக்ல என்ன போர்டு மாட்டிருக்கார் தெரியுமா? மகளிர் பயணம் செய்ய கட்டணம் இல்லைன்னு போர்டு வச்சிருக்கிறாருக்கா. பூரா எல்லாம் வரிசையா காலையில வந்து நிக்குது. என் வீட்டுக்கார போர்டுக்கு என்ன கைத்துல கொடுக்குறாரு. உண்மையிலே அந்த உண்மையிலே கண்ணியமானவர்கள் யார் என்று சொன்னால் சத்தியமாக சொல்லுவேன், பெண்களை காட்டிலும் ஆண்கள் தான் கண்ணியமானவர்கள் நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமாங்க? 10,000 பெண்கள் இருந்தாலும், 10 லட்சம் பெண்கள் இருந்தாலும், ஏன் 10 கோடி பெண்கள் இருந்தாலும் ஒரு ஆணின் கண்கள் யாரை பார்க்கும் தெரியுமாங்க? யாரை பார்க்கும்? அவன் கட்டின பொண்டாட்டிய மட்டும்தாங்க பார்க்கும். ஏன்? அவ இருக்கிறாளான்னு செக் பண்ணிட்டு தான் அவனை அடுத்தால சைட் அடிக்கவே ஆரம்பிப்பான். ஆனா அப்படிப்பட்ட புருஷனை, தறிக்கட்டு நெறிக்கட்டு போறக்கூடிய புருஷனை கூட ஒரு சரியான பாதையில் ஒழுங்குபடுத்தி செல்பவள் தான் மருமகள் அப்படிங்கிற அஞ்சலி அருமா முடிச்சாங்க. அப்ப அந்த பெண்ணை நீங்க எப்படி வர்ணிக்கணும்? சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளா, சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளா, அத்தான பார்த்து அசந்து போய் நின்னாலா, அத்தான பார்த்து அசந்து போய் நின்னாலா, முத்தாகாரம் எடுத்து முழு நீரை சிறந்தெடுத்து வித்தார கள்ளிகளுத்தில் அச்சாரம் போட்டானா, வித்தார கள்ளிகளுத்தில் அச்சாரம் போட்டானா, அஞ்சாத சிங்கம் போல வீரம் கொண்டவனாம், யானை வந்தாலும் பந்தாள் ஜெயிக்க வல்லவலாம், அந்த முண்டாசுக்கார் ரொம்ப முன்கோபியாம், அந்த முண்டாசுக்கார் ரொம்ப முன்கோபியாம், ஆனாலும் பெண் என்றா அவன் அஞ்சி கஞ்சி நிப்பானாம், சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளா, மயிலாக வந்தாளா, மயிலாக வந்தாளா.